அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கம். நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கக்கூடிய ஆனந்த் அவர்களுக்கும், தமிழ்மணி மேடம் அவர்களுக்கும், லக்ஷ்மி விநாயக மேடம் அவர்களுக்கும், விஜிலா மேடம் அவர்களுக்கும், பாலசுப்ரமணியன் அவர்களுக்கும், சசிரேகா மேடம் அவர்களுக்கும், டாக்டர் யுவனப்பிரியா அவர்களுக்கும், வளர்மதி மேடம் அவர்களுக்கும், கார்த்திகா மேடம் அவர்களுக்கும், கருணாநிதி அவர்களுக்கும், ராதிகா மேடம் அவர்களுக்கும், திவ்யா சாந்தி மேடம் அவர்களுக்கும், செண்பக தேவி அவர்களுக்கும், சண்முக பிரகாஷ் அவர்களுக்கும், ரேவதி மேடம் அவர்களுக்கும், ருக்மணி விஜயகுமார் அவர்களுக்கும், ஸ்ரீவித்யா மேடம் அவர்களுக்கும், சண்முக பிரகாஷ் அவர்களுக்கும், ரேவதி மேடம் அவர்களுக்கும், ருக்மணி விஜய விஜயராகவன் அவர்களுக்கும், ஸ்ரீவித்யா மேடம் அவர்களுக்கும், சுப்பிரமணியன் அவர்களுக்கும், எனக்கும், விஜய் கண்ணன் அவர்களுக்கும், மற்றும் லோகு அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நிகழ்ச்சியில் மேலும் பங்கேற்கக்கூடிய கலா மேடம் அவர்களுக்கும், கலைவேணி மேடம் அவர்களுக்கும் இனிய காலை வணக்கத்தை மீண்டும் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். நேற்றைய தினம் நம்ம தொடங்கிய நிகழ்ச்சி அப்படிங்கிறது குறிப்பா மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் ஒதுக்கி வைத்து அடிப்படையில் ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு எதிர்பார்த்த ஒன்று நிறைவேறுகின்ற பொழுதுதான் ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அதையும் தாண்டி தினசரி வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் அவர்கள் நினைத்ததை அல்லது எதிர்பார்த்ததை முழுமையாக பூர்த்தி செய்து வாழ்வது என்பது அந்த அளவுக்கு சாத்தியக்கூறுகள் குறைவானது. ஆனாலும் கூட இருப்பதை வைத்து மகிழ்ச்சியாக வாழ்வது எப்படி, உள்ளதை வைத்து நல்லது செய்து கொள்வது எப்படி அப்படிங்கிறத நேற்று பார்த்தோம். அதுல முழுமையாக ஷார்ட்டா நோட்ஸா சொல்லணும்னா, காலையில் எழுகின்ற பொழுது உங்களை நீங்கள் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வதற்கு உங்களுக்கு எது பிடிக்குமோ அந்த பிடித்தமான வேலையில் முதலில் ஈடுபடுவது. குறைந்தபட்சம் கனவு, எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கனவு, ஒரு 5 நிமிடம் அல்லது 1 நிமிடம் உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை விருப்பம். இல்லை நிறைய பணம் இருக்குது, பணத்தோட அப்படியே ஃபிளைட் பண்ணணும் அப்படின்னா அந்த மகிழ்ச்சி எது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குமோ, ஏன்னா உங்க கனவுல இன்னொருத்தர் என்ட்ரியா மட்டும் பார்க்க மாட்டாங்க, அது எது வேணாலும் பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கலாம். இன்னொருத்தர் கனவுல அதுல தான் திருட முடியாது, நீ எது வேணாலும் இருக்கலாம். திடீர்னு ஒரு ஒய்ஃப் இந்த மாதிரி நம்ம ஸ்பெஷல் மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்கும்போது ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, ஒருத்தட்ட எங்க ஒய்ஃப் எப்போ பார்த்தாலும் எனக்கு டென்ஷனா இருக்கு, அப்பதான் பிரச்சனையே ஆரம்பிக்குதுன்னு. அப்ப நீங்க இந்த மாதிரி நினைச்சீங்க அப்படின்னா, அன்னிலேருந்து பார்க்கும்போது காலையில் எழுந்தோடனே சிரிக்கிறாரு அவர். அவங்களுக்கு டவுட், இவர் நம்மளை பார்த்து சிரிச்சதே இல்லையே, கல்யாணத்துக்கு போஸ்ட் கொடுக்கும் போதோட சரியாச்சு, இதுக்கப்புறம் எப்படி இவர் சிரிக்கிறாருன்னு அவங்க கேட்டாங்க. இல்ல ஒரு ஹின்ஸ் கொடுத்தாரு, எப்படி நீங்க நினைச்சுக்கிறீங்களோ அப்படின்னு நினைச்சேன். நான் எப்படி நினைச்சுக்கிறேன், குரங்கு மாதிரி நினைச்சுக்கிறேன்னு. என்னை அறியாமல எனக்கு சிரிப்பு வந்துருது அப்படின்னு. பட் அப்ப உள்ள இருக்கிறது வெளியில தெரியாது, சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன பாடுபட்டாருன்னு தெரியாது. பட் இருந்தாலும் ஒருத்தர் மகிழ்ச்சியாக எது இருக்குதோ அதை நீங்கள் கற்பனை செய்து கொள்ளுங்கள். அதுல அடுத்தது இசை அப்படிங்கிறத சொல்லியிருக்கும். அதே மாதிரி உணவளித்தல், எப்படி உணவளிக்க எப்படி இசை கேட்கும், பறவை, விலங்கு, தாவரம் இவற்றுக்கு உணவளித்தல் அப்படிங்கிறது தொடர்ந்து பேசலாம். டாக்டர் வந்திருக்காங்க.
மார்னிங் டாக்டர். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வகுப்புல பழைய வகுப்பு எப்படி தொடருது, முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு கர்மா பத்தி விஷயம் முடிக்கணும்னு பார்க்கலாம். தர்மம் எப்படி செய்யுது என்ன தலைப்போடு, யாருக்கு தர்மம் செய்ய வேண்டும், யாருக்கு தர்மம் செய்ய வேண்டும், யாருக்கு செய்யக்கூடாது, எவ்வளவு செய்யும், அது மூணு விஷயம். ஸோ நம்ம எல்லாருமே வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம், சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறோம், ஆனா இருக்க முடியல. ஏன் இருக்க முடியல அப்படின்னா, என்ன இறைவன் சட்டத்தின்படி எப்படி எப்படிலாம் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி இறைவன் ஒரு சட்டம் வகுத்து இருக்கிறாரோ அதன்படி நம்ம நடக்கிறது இல்லை. அவர் கண்டுக்கிறதும் இல்லை, அவர் நம்புறதும் இல்லை, அவர் தொடர்ந்து கேட்கறதும் கிடையாது. ஆனா கடவுள் எனக்கு நன்மை பண்ணல, அவர் என்னை சோதிக்கிறாரு, அவர் என்னை கண்டுக்கவே இல்லை, ஒரு கண்ட வெண்ணெய் ஒரு கண்ட சுண்ணாம்பு வைக்கிறாரு அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ், கடவுளை பத்தி நிறைய கமெண்ட்ஸ். எப்படி தனி மனிதர்களை பத்தி குரூப்ல கமெண்ட் போடுறோமோ அதே மாதிரி கடவுளை பத்தி நிறைய கமெண்ட்ஸ். அது தவறு நம்ம கிட்ட தான் இருக்கு, நம்ம யாரும் உணர்றது இல்லை. ஸோ இப்போ துணி எடுத்து கொடுத்து தச்சு போடுற அந்த கல்ச்சர் போயிட்டு ரெடிமேட் ட்ரெஸ் போடுற கல்ச்சருக்கு வந்துடுச்சு. அது ஃபாரின்ல இருந்தது, பட் நம்ம இந்தியாவில் அப்படி கிடையாது, தமிழ்நாட்டில் அப்படி கிடையாது. பட் இப்போ ஃபாரின்ல இருக்கிற கல்ச்சர் இங்கே வந்துடுச்சு, ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் போடுற கல்ச்சருக்கு வந்துடுச்சு. இந்த ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் கல்ச்சர் வந்துட்ட பிறகு அவங்க ட்ரெஸ்ஸில் பாருங்க, லேடிஸ் ட்ரெஸ்ஸில் பாருங்க, ஜென்ஸ் ட்ரெஸ்ஸில் பாருங்க, எல்லா ட்ரெஸ்லையும் கருப்பு இருக்கு, நிறைய இருக்கு. தயவு செய்து நீங்க நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா உங்க உடைகள்ல எந்த காரணத்தை கொண்டு கருப்பு இருக்கக்கூடாது. கருப்பு இருந்தா ட்ரெஸ்ஸை யூஸ் பண்ணாதீங்க, வேண்டாம் சார். கொஞ்சமா ஒரு டாட் இருக்கு சார், கொஞ்சம் தான் சார் டாட் இருக்கு, எந்த டாட்டும் வேண்டாம். நீங்க நல்லா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி சொன்னா உங்களுடைய உடைகள்ல கருப்பு இருக்கக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு கூட அவாய்ட் பண்ணுங்க, அவாய்ட் பண்ணுங்க. ஆனா இப்போ வெளியில பார்த்தோம்னா கருப்பு தான் ரொம்ப ஃபேஷனா போயிட்டு இருக்கு, எங்க பார்த்தாலும் கருப்பு, எதை பார்த்தாலும் கருப்பு. ஜென்ஸ் ட்ரெஸ்ல எடுத்தாலும் நிறைய கருப்பு இருக்கு. ஸோ தயவு செஞ்சு கருப்பை அவாய்ட் பண்ணுங்க. வாங்கிட்டோமே துணி இருக்கே கருப்பா, கருப்பா இருந்தாலும் பரவாயில்ல, அதை நீங்க யூஸ் பண்ணாதீங்க. கருப்பு வேண்டாம். கருப்பு உங்களுக்கு கஷ்டத்தையும் துக்கத்தையும் சோகத்தையும் கொடுக்கும். எப்படி கொடுக்கும்? அவங்கவுங்க கர்மாவுக்கு தகுந்த மாதிரி, அவங்கவுங்க ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி அது கொடுக்கும். அப்ப முடிஞ்ச வரைக்கும் கருப்பு ட்ரெஸ் அவாய்ட் பண்ணுங்க. எந்த காரணத்துக்கு கருப்பு வேண்டாம். ஒரு எல்லாமே இருக்கு டாக்டர், ஒரு பாயிண்ட் தான் இருக்கு டாக்டர், இது சின்னதா இருக்கு, வேற வழி இல்லை, அவாய்ட் பண்ணுங்க. அதுதான் நான் முன்னாடியே சொன்னேன், துணி வாங்கி தைக்கிற வரைக்கும் யாரும் கருப்பு ட்ரெஸ் வாங்க மாட்டாங்க, கருப்பு தைக்க மாட்டாங்க. அவங்களையும் நம்மளையும் கம்பேர் பண்ணும்போது நம்மளை விட மன நிம்மதி சந்தோஷ சாந்தியோட இருந்தாங்க. அவங்க ஏழைகளாக இருந்தாலும் நிம்மதியாக இருந்தார்கள். இன்னைக்கு பணக்காரர்களாக இருந்தாலும் நிம்மதியா இல்லை. நீங்க நினைக்கிறீங்க நிறைய பேர் பணம் இருந்தா ஹாப்பியா இருப்போம், பணம் இருந்தா சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க நிறைய கவுன்சிலிங் பணக்காரங்களா வராங்க, அவங்க பையில எடுத்து உங்களுக்கு சொன்னு வச்சுங்க, சொல்லக்கூடாது, அது இருக்கு கோட் ஆஃப் எத்திக்ஸ், அது யாருக்கும் சொல்லக்கூடாது, பேச்சுக்காக சொல்லுது. அது எடுத்து சொன்னு வச்சுங்க, பணக்காரங்க எப்படி இருக்காங்க உங்களுக்கு தெரியாது, நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. பட் ஒருத்தர் கதையை எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சோக கதையா இருக்கும். பணக்காரங்க தான், மல்டி பில்லியனர்ஸ் தான். பணம்னா என்ன அதோட கஷ்டமே தெரியாதவங்களா இருக்காங்க. பட் வாழ்க்கையில வேற வேற பிரச்சனைகள் சஃபர் ஆயிட்டு கோட் ஆஃப் எத்திக்ஸ் ஒரு டீட்டெயில் சொல்லக்கூடாது. அது வியாபார நோக்கத்தோடும் சரி, தனிப்பட்ட ஆதாயத்துக்கும் சரி, அது சொல்லக்கூடாது. அதை நான் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றேன், 35 இயர்ஸா ஃபாலோ பண்றேன். யாரோட டீட்டெயில் யாருக்கும் சொல்ல மாட்டேன். ஈவன் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருந்தா கூட ஹஸ்பண்ட் டீட்டெயில் ஒய்ஃபுக்கு சொல்ல மாட்டேன், ஒய்ஃப் டீட்டெயில் ஹஸ்பண்டுக்கு சொல்ல மாட்டேன். அவங்களுக்கு கூட பரிமாறிக்கிறது வேற சமாச்சாரம், பட் நாம சொல்லக்கூடாது. அப்பா பிள்ளையாக இருந்தாலும் சரி, அப்பா டீட்டெயில்மா பிள்ளை கிட்ட சொல்ல மாட்டோம், பிள்ளை டீட்டெயில் அப்பா கிட்ட சொல்லும். கவுன்சிலிங் தனிப்பட்ட ஒரு அவங்களுக்குள்ள வரவு, அவங்க இன்னைக்கு சேர்ந்துக்குவாங்க, அடிச்சுக்குவாங்க, அவங்க ஒன்னா குடிக்குவாங்க, சண்டை பிடிச்சிக்குவாங்க, அது வேற சமாச்சாரம். பட் நாம அதுக்கு ஒரு காரணமாக இருக்க கூடாது. அந்த கோட் ஆஃப் எத்திக்ஸ் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுங்க. எதுக்காக சொன்னா, உதாரணத்துக்கு சொன்னேன், ஃபைல் எடுத்து போட்டீங்கன்னா 10 ஃபைல் போட்டீங்கன்னா அளந்து போயிடுங்க. ஐயோ இப்படியெல்லாம் இருக்காங்களா பணக்காரங்க, கஷ்டம்னா அப்படிலாம் வரும். ஸோ அதனால வக்கீலுங்க போட்டுக்கிட்டோம், ஜட்ஜுங்க போட்டுக்கிட்டோம், நீதித்துறை இருக்கிறவங்க அவங்க போட்டுக்கிட்டோம். ஏன்னா அது சனியன் பிடிச்ச டிபார்ட்மெண்ட், சனியன் டிபார்ட்மெண்ட் இருக்கிறாங்க. அவங்க நாங்க சனியனுடைய ஏஜென்ட், சனி பகவானுடைய ஏஜென்ட் மறைவா காட்டுறாங்க. இங்கிலீஷ்காரன் பீரியட்லயே அவங்களுக்கு யூனிஃபார்ம் எப்படி கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? கருப்பு ட்ரெஸ். யார் கருப்பு ட்ரெஸ், யார் கோர்ட்டுக்கு போவாங்க, யார் கேஸுக்கு போவாங்க? நெகட்டிவ் பீப்புள். சனி பகவானால் தண்டிக்கப்பட வேண்டிய மக்கள் தான் அங்கே போவாங்க. சனி பகவானால் பாடம் கற்பிக்க வேண்டிய விஷயங்கள் உள்ளவங்களா அங்கே போவாங்க.
யாரெல்லாம் அவங்க கர்மாவை கழிச்சு தீக்கணுமோ அவங்க தான் அங்கே போவாங்க. நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், கண்ணுக்கு தெரியாத அவர்கள் வாழ்க்கை பூர்வ ஜென்ம வாழ்க்கை சம்பந்தப்பட்ட இந்த ஜென்ம வாழ்க்கை சம்பந்தப்பட்ட இறந்து போன ஆத்மாக்களுடைய பாதிப்பு இருந்தா தான் கோர்ட்டு கேஸ் வரும். அதனால அவங்க போட்டுக்கிட்டோம். இங்கிலீஷ் பீப்புளுக்கு தெரியலன்னா கூட பட் யூனிஃபார்ம் எப்படி கொண்டு இருக்காங்க பாருங்க, ஜட்ஜி முதற்கொண்டு வக்கீல் முதற்கொண்டு அவங்க அதான் போடணும். அவங்க போட்டுக்கிறாங்க, போட்டு பட் போயிட்டு வந்த டைம் மாற்றி அவங்களே கூட வேற ட்ரெஸ்க்கு மாறிடும். கருப்பு வேணும், முடிஞ்ச வரைக்கும் கருப்பு. சுகமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், கருப்பை அவாய்ட் பண்ணணும். அடுத்தது வந்து டெய்லி ஷேவிங் கலாச்சாரம்லாம் சில பேருக்கு இருக்கு. டெய்லி ஷேவ் பண்ணி அம்மா உயிரோட இருந்தாங்க அப்படின்னா தயவு செய்து அவர்கள் வெள்ளிக்கிழமைகள் ஷேவ் பண்ணாதீங்க, ஷேவ் ஹேர் கட் பண்ணாதீங்க. அம்மா உயிரோட இருந்தாங்க, அம்மா இல்லைன்னா பண்ணலாம் பரவாயில்ல. பட் அம்மா உயிரோட இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்க எங்க இருந்தாலும் சரி, நீங்க உங்க வீட்டுல வச்சிருந்தாலும் சரி, முதியோர்கள் சேர்த்திருந்தாலும் சரி, இல்லை வேற எங்கன்னா விட்டுட்டு கண்டுக்காம இருந்தாலும் சரி, அம்மா உயிரோட இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா வெள்ளிக்கிழமைகளை நீங்க ஷேவ் பண்ணாதீங்க. வெள்ளிக்கிழமை ஷேவ் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா அம்மாவுக்கு சில கஷ்டங்கள் போகும். இது வந்து சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணலாம், ஃபியூச்சர்ல போய் பண்ணுவாங்க. இப்போ ஸ்பிரிச்சுவலா சொல்றோம், ஃபியூச்சர்ல ஒரு காலகட்டத்தில் இது சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணும். மெய்ஞானத்தினுடைய ஒரு பகுதி தான் விஞ்ஞானம். நம்ம விஞ்ஞானம் தான் பெருசுன்னு தலையெடுத்துக்கு வச்சுட்டு ஆடுறோம், இல்லை. மெய்ஞானத்தினுடைய ஒரு டைனி பார்ட்டிகள், மெய்ஞானத்தினுடைய ஒரு டைனி பார்ட்டிகள் தான் வந்து விஞ்ஞானம். அந்த விஞ்ஞானம் வந்து பொறுமையா ப்ரூவ் பண்ணும். மெய்ஞானம் வந்து அது உலகம் தோன்றிய போதே உருவான ஞானம். அது உலகம் தோன்றிய போதே உருவான ஞானம். உலகம் அழியும் போது அழிய போகின்ற ஞானம். அது உலகம் இந்த சர்வைவ் ஆகிற வரைக்கும் இருக்கிற வரைக்கும் அத்தனை கோடி வருடங்களுக்கும் அது வந்து சர்வைவ் ஆகிற ஒரு விஞ்ஞானம் வந்து மெய்ஞானம். அந்த விஞ்ஞானத்தை வச்சு மெய்ஞானத்தை பார்க்காதீங்க. விஞ்ஞானத்தை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டைனி பார்ட்டிகள் உங்களுக்கு தெரியும். அப்ப விஞ்ஞானம் வந்து பொறுமையா ப்ரூவ் பண்ணும். அது பொறுமையா ப்ரூவ் பண்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ண வேண்டாம். விஞ்ஞானம் சொல்றதை அக்செப்ட் பண்ணிக்க. இதுக்கு நிறைய காலங்களுக்கு பின்னாடி பேசுவோம். அம்மா உயிரோட இருக்கிறாங்கன்னா அவங்க எந்த நிலையில எந்த கண்டிஷன்ல இருந்தாலும் அம்மா உயிரோட இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் தயவு செய்து யாரும் வெள்ளிக்கிழமை ஷேவ் பண்ணாரு. செல்லுக்கிழமை பண்ண அது அம்மாவை பாதிக்கும், அம்மாவுடைய ஆரோக்கியத்தை அம்மாவுடைய மனதை பாதிக்கும். இந்த வரைக்கும் நீங்க ஃபாலோ பண்ணு, சரியா? அடுத்தது வந்து சார் அந்த நேற்று வந்து இல்லை பிரிட்டிஷ் சென்னை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சகோதரர் பேசியிருக்காரு. டாக்டர் இளங்கோ சார் பார்க்க என்ன பரிகாரம் செய்ய வேண்டும், கைண்ட்லி அட்வைஸ். சரியான போடு போட்டார். டாக்டர் இளங்கோ சார் பார்க்க என்ன பரிகாரம் செய்ய வேண்டும்? அப்படிலாம் பரிகாரம்லாம் பண்ண வேண்டியது இல்லை சார். கண்டிப்பா பார்க்கலாம் சார். பார்க்கக்கூடாது பேசக்கூடாது அப்படின்லாம் கிடையாது. எல்லாருக்கும் பார்த்துதான் இருக்கும், பேசிதான் இருக்கும். தயவு செஞ்சு கோச்சிக்க வேண்டாம். பரிகாரமெல்லாம் என்ன பண்ணணுன்றது அவசியங்கள்லாம் கிடையாது. உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இங்கே வந்துட்டோம் அப்படின்னா கர்மா எனர்ஜி ஹீலிங்க்கும் மற்ற ஹீலிங்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, மற்ற முறைகள்ல வந்து நீங்க உள்ள போனீங்க, ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக உள்ள போனீங்கன்னா என்ன பேமெண்ட்டோ அது ஃபீஸ் கட்டியிருக்காரான்னு கேட்பாங்க. ஃபீஸ் உள்ள நுழையும் போதே பேமெண்ட் பண்ணிடணும். கட்டியிருக்காரா? எஸ். ரைட், கட்டியிருக்காருன்னா அடுத்தது அவங்க ப்ரொசீட் பண்ணுவாங்க. அதுக்கு மெடிசின்ஸ் கொடுப்பாங்க. மெடிசின்ஸ்க்கு பணத்தை கட்டியிருக்காரா? ரைட், பணத்தை கொடுப்பாங்க. அதுக்கு பிறகு கவுன்சிலிங்கோ ட்ரீட்மெண்ட்டோ கொடுப்பாங்க. பிராணிக் ஹீலிங்கை பத்தி படிச்சவங்களுக்கு தெரியும். பிராணிக் ஹீலிங்ல மாஸ்டர் சவாகப்சி அவர்கள், அவர் ஒரு சித்தர் சொல்லிக்க மாட்டார், ஆனா அவர் சித்தர். அவர் பேசிக் புக்ல ஒரு பாயிண்ட் நோட் பண்ணியிருப்பார். இது பிராணிக் ஹீலிங் படிச்சவங்களுக்கு நிறைய பேர் தெரியும். அது ஒரு விஷயம் வரும், ஆனா ரைட்டா டச் பண்ணியிருப்பார். நாம தான் பிடிச்சிக்கணும். என்னைக்குமே மகான்கள் சித்தர்கள்லாம் வந்து ரொம்ப விஷயத்தை வந்து போல்டா அடிச்சு மண்டையில அடிச்ச மாதிரி சொல்ல மாட்டாங்க. அதை அப்படியே டச் பண்ணி விட்டு போவாங்க. நம்ம தான் பிடிச்சிக்கணும். அது ஏன் அப்படின்னா அவங்கவுங்க கர்மாவுக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க பிடிச்சிக்கணுன்ற காரணத்துக்காக அவங்க சொல்லிட்டு போறாங்க, ஃபுல்லா சொல்ல மாட்டேன். அப்போ அவர் ஒரு இடத்துல சொல்லுவாரு, பேசிக் புக்ல சொல்லுவாரு, பிராணிக் ஹீலிங் பற்றி நல்லா திருப்பி படிச்சு பாருங்க, உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் திருப்பி படிச்சு பாருங்க. ஒரு இடத்துல சொல்லுவாரு, ஒரு சிகிச்சையாளர் நோயாளிக்கு சிகிச்சை அளிப்பதற்கு முன்பு அவர் தான் அனுபவிக்க வேண்டிய
தீய கர்மாக்களை அனுபவித்து தீர்த்து விட்டாரா, கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் கற்றுக்கொண்டு விட்டாரா என்பதை தெரிந்து கொண்டு சிகிச்சை அளியுங்கள்னு சொல்லுவார். என்னமோ சொல்றேன், அவருடைய புக் பேசிக் புக்ல சிகிச்சையாளர் யாருன்னா பிராணிக் ஹீலிங் கத்துக்கிறாங்க இல்லையா, அவங்க ஹீல் பண்றாங்க. ஹீல் பண்றதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன் போடுறாரு, ப்ரீ கண்டிஷன் போடுறாரு. என்ன சொல்றாருன்னா, ஒரு நோயாளிக்கு சிகிச்சை அளிப்பதற்கு முன்பு அவர் தன்னுடைய கர்மாவின் தீய வினைகளை அனுபவித்து தீர்த்து விட்டாரா என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். மேலும் அவர் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை கற்றுக்கொண்டு விட்டாரா என்பதை தெரிந்து கொண்டு சிகிச்சை கொடுங்கன்னு சொல்வார். இதுல என்ன நுணுக்கம் அப்படின்னா, நீ பாட்டுக்கு சிகிச்சை கொடுக்குற, நான் சொல்லிட்டேன், நீங்க கத்து கொடுத்துட்டீங்க, நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. அதாவது உலகம் முழுவதும் உடம்புக்கு நோய் மருந்து கொடுத்தா தான் சரியாகும் அப்படின்ற ஒரு மாயையில மக்கள் மூழ்கிட்டு இருக்கிற காலத்துல ரைக்கி சிகிச்சை வந்தது. அந்த ரைக்கி சிகிச்சையில கிட்டத்தட்ட 3-4 ஜெனரேஷன் 4வது ஜெனரேஷன் இப்ப இருக்கு. ஏற்கனவே உலகம் தோன்றதுல இருந்து 3 முறை ரைக்கி மறைந்து போயிருக்கிறது. 3 முறை ரைக்கி மறைந்து போயிருக்கு. இப்ப லேட்டஸ்டா நிக்கா ஊசி சொல்லி அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணது 4th டைம். 4வது டைமா அதை திருப்பி ரீவன் பண்ணி சொன்ன மாதிரி சொல்லியிருக்காரு. இவர் 4th குரு. ரைக்கி வந்துருச்சு, சில வருடங்களுக்கு இருக்கு, அப்புறம் மறைஞ்சிடுது. அடுத்த சில ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு மறைஞ்சிடுது, அடுத்து சில ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு மறைஞ்சு இப்ப 4வது முறையா தான் டாக்டர் நிக்கா ஊசி ஜப்பான்ல இருக்கிறவர், அவர் தான் அதை இறைவனுடைய அருளால, இறைவனுடைய ஆசீர்வாதத்தோட 4வது முறையா அவர் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அந்த முறையில இருக்கிறவங்க தெரியும், யாரையும் எந்த இடத்துல இருந்து எங்க இருந்தா அதாவது ஹீலிங் கொடுத்து குணப்படுத்த முடியும், எல்லாருடைய நோய்களையும் தொடாமலேயே குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி உலகத்துக்கு கொண்டு வந்த முறை அது. அதுல தெரியும், ரேக்கி பட்டவங்களுக்கு தெரியும், யாருக்கும் எங்க இருந்து வேணா சிகிச்சை கொடுக்கலாம், எங்க இருந்து வேணாலும் என்ன ட்ரீட்மெண்ட் வேணா கொடுக்கலாம், உலகத்துல எங்க இருந்தாலும் நல்லா ஃபீல் பண்ண முடியும், மருந்தே தேவையில்லை என்றது அவங்களுக்கு தெரியும். அதுக்கு பிறகு அது லிமிட்டடாவே இருக்கும். பிராணிக் ஹீலிங் சொல்லி வந்த பிறகு மாற்று டோவாகோப்சி அவர் உலகம் முழுசும் ரைக்கியை விட ரொம்ப பிரபலமா உலகம் முழுசும் எல்லா கண்ட்ரிக்கும் போய், எல்லா கண்ட்ரிலையும் எல்லா ஊர்களுக்கும் போய் இந்த பிராணிக் ஹீலிங் அவர் தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணார். அவர் ஒரு குரு. அந்த பிராணிக் ஹீலிங்ல அவர் என்ன சொல்றாரு, உடம்புல நோய் இருக்குன்னா உடம்ப நாம மருந்து கொடுக்க தேவையில்லை, மருந்து கொடுக்காமலே குணப்படுத்த முடியும். டிஸ்டன்ஸ்ல உலகத்துல யார் எந்த ஊர்ல எங்க இருந்தாலும் நமக்கு எந்த வகையான ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்கலாம், எந்த வகையான நோய்க்கும் குணமளிக்கலாம், மருந்து கொடுக்க தேவையில்லை, மருந்தே இல்லாம குணப்படுத்த முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் மக்கள் கிட்ட இன்ட்ரடக்ஷன் பண்ணி அதை அறிமுகப்படுத்தி மக்கள் கிட்ட பிரபலப்படுத்தியவர் அவர். அவர் ஒரு மிகப்பெரிய சித்தர். ஆனால் அப்பேற்பட்ட ஒரு சித்தருக்கு அவருடைய குரு நேரடியாக காட்சி கொடுக்கவே இல்லை. பிசிக்கலா குருவை நேர்ல பார்த்து அவர் அதை சொல்லி கொடுக்கிறார். அவருக்கு ஒரு குரு மகாஜி நெய்லிங் சொல்லிட்டு, மகா குருஜி நெய்லிங் சொல்லிட்டு ஒரு குரு, சைனாவை சேர்ந்த ஒரு குரு. அந்த குரு அவருக்கு இந்த விஷயத்தெல்லாம் கத்துக் கொடுக்குறாரு. ஆனா அந்த மகா குருஜி நெய்லிங்க மற்ற டோவாகோப்சி நேர்ல பிசிக்கலா பார்த்ததே இல்லை, பிசிக்கல் பாடியோட பார்த்ததே கிடையாது. இப்ப நான் கண்ணை யோகியை பார்த்திருக்கேன், பிசிக்கலா பார்த்திருக்கேன், பிசிக்கலா எனக்கு கொடுத்துருக்காரு. என்னுடைய முதல் குரு அவர். பிசிக்கலா இந்த வேர்ல்டு நான் பார்த்த முதல் குரு அவர். அகத்தியருக்கு அடுத்து புலிப்பாணி, இவங்களையும் பிசிக்கலா பார்த்திருக்கேன். அகத்தியரையும் பிசிக்கலா பார்த்திருக்கேன், புலிப்பாணி சித்தரையும் பிசிக்கலா பார்த்திருக்கேன். அவங்க எல்லாம் எல்லா ஃபீல்ட்லயும் பல ஆயிரக்கணக்கான வருடங்களாக, லட்சக்கணக்கான வருடங்களாக இருக்கிறவங்க. அவங்கெல்லாம் கண்ணை யோகி குறிப்பிட்ட போன நூற்றாண்டுல பிறந்து வந்தவர், அவரையும் பிசிக்கலா பார்த்திருக்கேன். இவங்கெல்லாம் பிசிக்கலாவே பார்த்திருக்கலாம். பட் இந்த மகா குருஜி நெய்லிங்க பிசிக்கலா பார்க்கல, அஸ்டலாவே லெசன்ஸை கத்துக் கொடுக்குறாரு. அஸ்டலாவே லெசன்ஸ் கொடுக்குறாரு. கண்ணுக்கு தெரியாது நுண்ணுடல கத்துக் கொடுக்குறாரு. அது மாற்று டோவாகோப்சி கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும், மற்றவங்க யார் கண்ணுக்கு தெரியும், பக்கத்துல இருக்கவங்க யார் கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. அப்படி அந்த லெசன்ஸை வாங்கி தான் அந்த பிராணிக் ஹீலிங் ஒரு செட்டப்பை உருவாக்கி, சிலபஸ் உருவாக்கி உலகம் முழுசும் இருக்கும். அவர் தெய்வத்தோட ஒரு சிறுவன் சித்தர் தான். சித்தர் தன்னை சொல்லிக்கொள்ளாது தெய்வம். மக்களாக அவருக்கு மரியாதை கொடுத்து கிராண்ட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி போடுவோம். கிராண்ட் மாஸ்டர் சித்தர்கள் அவர் கொடுத்த மரியாதை. அவர் தெளிவா எழுதுவார் அந்த பாயிண்ட். அப்போ இந்த சிஸ்டம் எல்லாருமே பொருந்தும்னு சொல்ல வர்றாரு. ஒருத்தர் ஒரு பிரச்சனை இருக்காங்க, ஒரு கஷ்டத்துல இருக்காங்க, அவங்களுக்கு ஹீலிங் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த 2 கண்டிஷனுக்கு ஓகேவான்னு பார்க்கணும். இதான் முறை, இதான் சரியான முறை, இதான் சரியான முறை. அவர் தான் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை கற்றுக்கொண்டு விட்டாரா,
சில லெசன்ஸை கத்துக்கணும். அவங்க வாழ்க்கையில கத்துக்கிட்டு தான் வரமே. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம டில் த டேட் ஆஃப் டெத், இறக்கறதுக்கு முன்னாடி கூட நமக்கு சில பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன. வாழ்க்கையை நாம் இதற்கு கற்றுக்கொள்ளாத பாடங்களை, வாழ்க்கையில இவ்வளவு நாள் கற்றுக்கொள்ளாத பாடங்களை இப்ப யார் கத்துக்கோன்னு சொல்லிட்டு இறக்கறதுக்கு முன்னாடி ஒரு 10-15 நிமிஷம் முன்னாடி கூட இறைவன் வந்து கண்ணுக்கு தெரியாத அவங்க கோமா ஸ்டேஜ் இருந்தா கூட காட்டுவார். ஆக்சிடென்ட் கேஸ் மட்டும் இல்லை, அது மட்டும் எக்ஸெப்ஷன், அங்கே இல்லை, அது வேற சமாச்சாரம், அது பின்னாடி பார்ப்போம். காட்டுவார். அப்ப கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் கற்றுக்கொள்ளாத வரைக்கும் நமக்கு அது வந்து அடுத்த கட்டத்துக்கு போக இறைவன் அனுமதிக்க மாட்டார். 1. நம்பர் 2, அவர் அனுபவிக்க வேண்டிய தீய கர்மாக்களை அனுபவித்து தீர்த்து விட்டாரா? ஏன்னா அவர் பழைய கர்மாக்களை அனுபவித்து தீர்த்து முடியல அப்படின்னு சொல்லி சொன்னா இங்க கொடுக்குறது உள்ள அக்செப்ட் ஆகிக்க. ஏற்கனவே சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணம் ஆகலை அப்படின்னா நீங்க மேலும் மேலும் கொடுத்தீங்கன்னா ஜீரணம் ஆகிறது வாங்கி தான் வரும் இல்லையா? சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணம் ஆகல, அப்படியே இருக்கு, இருந்தாலும் கம்பல் பண்ணி கொடுக்குறாங்க, வாங்கி சாப்பிட்றீங்க, அது என்ன ஆகும்? கொஞ்ச நேரத்துல வாமிட்டா வெளியிடும். ஏன்னா நாட்டு அளவு உள்ள அளவு பண்ணாது, இட் இஸ் நாட் அலவுடு. அதே மாதிரி நாம என்னதான் குட் கர்மா, குட் எனர்ஜி, குட் பாசிட்டிவ் எனர்ஜி வைப்ரேஷன் கொடுத்தாலும் கூட உங்க நெகட்டிவ் கர்மா இருக்கும் பொழுது அது ஒர்க் ஆகாது, நியூட்ரைஸ் பண்ணி, நீங்க கொடுக்குறதெல்லாம் நியூட்ரைஸ் பண்ணி விட்டுறாது. அதனாலதான் ஏற்கனவே அவர்களுக்கு உண்டான தீய கர்மாக்களை அனுபவித்து தீர்த்து விட்டார்களா? முடியணும். தீர்த்து விட்டார்களா? முடிஞ்ச பிறகு அப்புறம் நீங்க ஹீலிங் கொடுங்கன்றார். பேசிக்கல கொடுக்கறதுக்கு ஆரம்பிக்கும் போதே ஒரு பிராணிக் ஹீலருக்கு சொல்லக்கூடிய கண்டிஷன் இருக்கு. ஆனா நிறைய பிராணிக் ஹீலர்ஸ் இதை ஃபாலோ பண்றது இல்லை. தட்ஸ் வை தே ஆர் சஃபரிங். நிறைய பிராணிக் ஹீலர்ஸ் வருவாங்க நம்ம கிட்ட கவுன்சிலிங் வருவாங்க. சார் நான் பிராணிக் ஹீலிங்ல இந்த கிளாஸ் வரைக்கும் முடிச்சிருக்கேன், ஹையர் எண்ட் வரைக்கும் என்னென்ன கிளாஸ் இருக்கு எல்லாத்தையும் முடிச்சிருக்கேன், ப்ரெப் வரைக்கும் முடிச்சிருக்கேன், அதுக்கு மேலேயும் வேற சில கிளாஸ்லாம் அட்டன் பண்ணியிருக்கேன், நிறைய பண்ணியிருக்கேன், ஆனா இருந்தாலும் நான் சஃபர் ஆகிட்டு இருக்கேன், நான் வந்து ரொம்ப பிரச்சனையில இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிராணிக் ஹீலர்ஸ் வருவாங்க, ரேக் ஹீலர்ஸ் வருவாங்க, நிறைய எனர்ஜி ஹீலர்ஸ் வருவாங்க. அவங்க எங்க தப்பு பண்றாங்கன்னு சொல்லி கொடுப்பேன். அதை கரெக்ட் பண்ணாங்க, ஃபாலோ பண்ணிடுவோம். அப்ப ஏன் முடியல? பிராணிக் ஹீலிங் சிஸ்டம் குறையில்ல, ரேக்கி சிஸ்டம் குறையில்லை, எந்த சிஸ்டம் குறையெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எல்லாமே பர்ஃபெக்ட் சிஸ்டம், எல்லாமே கிவன் பை த காட், கடவுளால் கொடுக்கப்பட்ட சிஸ்டம், எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கும். ரேக்கி முறையும் கடவுளால் கொடுக்கப்பட்டது, பிராணிக் ஹீலிங் முறையும் கடவுளால் கொடுக்கப்பட்டது, கர்மிக் எனர்ஜி ஹீலிங் கடவுளால் கொடுக்கப்பட்டது. எல்லாமே ஒரு பர்பஸா வருது. கடவுளால் படைக்கப்பட்ட எதுவும் நீங்க குறையே கண்டுபிடிக்க முடியாது. நீங்க என்ன ஆங்கிள் எப்படி பார்த்தாலும் குறையா கண்டுபிடிக்க முடியாது. நீங்க குறை சொன்னீங்கன்னா நீங்க சரியாம புரியாம புரிஞ்சிக்காம குறை சொல்றீங்கன்னு அர்த்தம். நீங்க பர்ஃபெக்டா அப்படின்னு குறை சொல்றீங்க. அப்ப அந்த சிஸ்டத்தை சொல்ற கண்டிஷன் வந்து, இப்போ மற்ற ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்க, டாக்டர் எதுவும் வாய்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு வரீங்க, அங்கேயும் இங்கேயும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, மற்ற ஹாஸ்பிட்டலுக்கு போனா பேமெண்ட் கட்டிட்டீங்களா, ரைட், ஓகே, அவங்க கவுன்சிலிங் ட்ரீட்மெண்ட் மருந்துக்கு பணம் கட்டிட்டீங்களா, இந்த மருந்து ஓகே, கவுன்சிலிங்கா மற்ற ட்ரீட்மெண்ட்டா இந்த ட்ரீட்மெண்ட் பேமெண்ட் கட்டிட்டீங்களா, ஓகே ரைட், அவ்வளோ. இங்க அப்படி கிடையாது. முதல்ல நீங்க உங்களுக்கு கர்மா எனர்ஜி ஹீலிங்ல உங்களுக்கு ஹீலிங் கொடுக்கும், எலிஜிபிளா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். எலிஜிபிளா? எலிஜிபிள் இல்லை. கற்பாலும் நிறைய பேர் எலிஜிபிள் வர்றதில்லை. சொன்னா வருத்தப்படுறீங்க, வருத்தப்படக்கூடாது, பரவாயில்ல. எலிஜிபிள் இல்லாதவங்க எலிஜிபிளா கொண்டு வரதான் மேட்டர். நீங்க எலிஜிபிள் தான் ரிஜெக்ட் பண்றதுக்கு நாம கிடையாது. எலிஜிபிள் இல்லை, பட் ஏதோ ஒரு காரணம் இறைவன் அனுப்பிச்சிருக்காரு. நீங்க வரீங்கனாலும் இறைவன் தான் அனுப்பிச்சுடுறாரு, நீங்க வரீங்கனாலும் இறைவன் தான் அனுப்பிச்சுடுறாரு, நீங்க போறீங்கனாலும் இறைவன் தான் வெளியே கூட்டு போறாரு. நீங்க இல்லை, நீங்க நினைச்சுக்கிறீங்க நாம உள்ள வரோம் நாம வெளியே போறோம். இல்ல இல்லை, ஏதோ ஒரு காரணத்துக்காக, ஏதோ ஒரு சில விஷயங்களை கற்றுக்கொள்வதற்காக, சில பாடங்களை கற்றுக்கொள்வதற்காக, உங்களுடைய தீய கர்மாக்களை கடிப்பதற்காக, ஏதோ ஒரு காரணத்துக்காக தான். காரணம் இல்லாம இங்க யாரும் உள்ள வரமாட்டேன் வருவீங்க. அப்போ ஒரு குறிப்பிட்ட பாடத்தை கற்றுக்கொள்ள வேணும்னு பாக்கி இருக்கு, இன்னும் நிறைய கஷ்டப்படணும், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குன்னு போது நீங்க வெளியே போயிடுவீங்க. அப்ப இன்னும் சில பாடங்கள் எல்லாம் கற்றுக்கொண்டு வந்த பிறகு அப்புறம் அதுக்கு பிறகு உள்ள வருது. அது இந்த ஜனத்தையும் இருக்கலாம், அந்த ஜனத்தையும் இருக்கலாம். இந்த ஜனத்து தான் நான் பாடம் நாட்டிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். நான் ப்ரொஃபசர், டாக்டர் எலும்பு ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் காலேஜில் நான் ப்ரொஃபசர், அவ்வளவுதான். அடுத்த ஜனத்துல வேற யாராவது வருவாங்க. ஏன்னா நான் இந்த பிரியோட முடிச்சுட்டு அடுத்த லெவலுக்கு போயிடுவேன், அடுத்த பிறகு நான் வரமாட்டேன். அப்படி வேற யாராவது ஒருத்தர் வருவாங்க, அடுத்த பிறகு யாராவது ஒருத்தர் வருவாங்க. நீங்க ஒரு பிரியா போகும்போது ஒரு பிரிவில் யாராவது ஒரு குருமார்கள் அனுப்பிச்சுடுவாங்க. டாக்டர் போது தான் வரணும் கிடையாது. இந்த பிரிவில டாக்டரிடம் வந்திருக்கோம், அடுத்த பிரிவில் உங்களுக்கு என்ன குரு யாரும் அனுப்பணுமோ அனுப்பிட்டோம். அப்ப கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை கற்றுக்கொள்ளவில்லை, அந்த பாடங்களை கற்றுக்கிறதுக்காக கொஞ்சம் டைம் கொடுக்கணும். நீங்க தீய கர்மாக்களை அனுபவித்து தீர்க்கவில்லை, கொஞ்சம் பாக்கி இருக்கு, எலிஜிபிள் கிரைட்டீரியா ஃபுல்ஃபில் ஆகல, அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அதுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணா நாம கொஞ்சம் அதுக்குண்டான தேவையான எனர்ஜியை டெய்லி 3 to 6 இங்க இருந்து தேவைகள் அனுப்புறாங்க.
நீங்க உணர்ந்தாலும் உணரலைனாலும், தெரிஞ்சாலும் தெரியலனாலும், புரிஞ்சுக்கிட்டாலும் புரிஞ்சுக்கிட்டேனாலும், நம்பினாலும் நம்பாவிட்டாலும் கூட இங்க இருந்து எனர்ஜி போகுது. அந்த எனர்ஜி ஓரளவு ஃபுல்ஃபில் ஆகி நவ் யூ ஆர் எலிஜிபிள் டு அக்செப்ட் கர்மா எனர்ஜி ஹீலிங் எனர்ஜி. நவ் யூ ஆர் எலிஜிபிள் டு ஹாவ் கர்மா எனர்ஜி ஹீலிங் எனர்ஜி அப்படின்னு எப்போ உங்களுக்கு அந்த எலிஜிபிலிட்டி வருதோ அப்ப நானே கூப்பிடுவேன். ஆசிரியர் சார் சொல்லுவாரு, நான் பேசுவேன். அதனால் தயவு செய்து வந்து நிறைய பேர் வந்து டாக்டர் இளங்க பேசல, டாக்டர் இளங்க அப்பாயின்மெண்ட் கொடுக்க மாட்டேங்கிறாரு, டாக்டர் இளங்க வந்து ரிசல்ட் சீக்கிரம் கொடுக்க மாட்டேங்கிறாரு, டாக்டர் இளங்க ஜெம்ஸ் சீக்கிரம் கொடுக்க மாட்டேங்கிறாரு, எல்லாமே டிலே பண்றாரு அப்படின்னு. டிலே பண்ணுவது என்னுடைய நோக்கம் கிடையாது, விருப்பம் கிடையாது. மக்களுக்கு சேவை செய்யறதுக்காகத்தான் என்னை பிறக்க வச்சு வாழ வச்சு 35 வருஷம் ட்ரைனிங் கொடுத்து என்னை அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அதை பயன்படுத்திக்கிறதும் பயன்படுத்தி கொள்ளாமல் போவதும் உங்களுடைய விருப்பங்க. அதனால என்ன பார்க்கறதுக்காக எந்த பரிகாரமும் பண்ண வேண்டாம். வேண்டாம், தப்பாவும் நினைச்சுக்காதீங்க, கோச்சிக்காதீங்க தயவு செஞ்சு ப்ளீஸ். கண்டிப்பா உங்களோட கான்டாக்ட் பண்ணுங்க, சரியா? அடுத்தது இன்னொரு கேள்வி. நேற்று சார் சில விஷயங்கள்லாம் சொன்னார், ராசேந்திர சார் சொன்னாரு. நிறைய பேர் வந்து ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க, நிறைய பேர் வந்து நீங்க சொல்ற கருத்துக்களை உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதாவது நீங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்களை, நீங்க எதை சொன்னா சந்தோஷப்படுவீங்களோ அப்படின்ற விஷயங்களை சொல்றதுக்காக நான் வரவில்லை. நிறைய பேர் இருக்காங்க, நீங்க ஏற்றுக்கொள்ளுகின்ற விஷயங்களை சொல்லக்கூடியவங்க, உங்களுக்கு எதை சொன்னா உங்களுக்கு பிடிக்குமோ அதை சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கு நான் தேவையில்லை. நீங்க ஏத்துக்கிட்டாலும் ஏற்றுக்கொள்ள விட்டாலும், நீங்க நான் சொல்றதை கேட்டாலும் கேட்காவிட்டாலும், இறைவன் என்ன ஒரு ரூல் வச்சிருக்கான் அந்த ரூலை சொல்லுங்க, நான் வந்திருக்கேன். இப்ப இந்த விஷயத்த சொன்னா நீங்க சந்தோஷப்படுவீங்க அப்படின்றதுக்காக நான் சொல்லக்கூடாது. என்ன இறைவன் சட்டம் வச்சிருக்கானோ அதை நாம சொல்றோம். இத சொன்னா கூல் ஆயிடுவீங்க, ஓகே, இன்னும் 4 பேர் கூட்டிட்டு வருவீங்க, இதை கேட்க வைப்பீங்க அப்படின்றதுக்காக நாம சொல்லல. நீங்க இந்த ஜென்மத்துல உங்களுடைய பிறவியில இருக்கிற பிரச்சனை தான் சால்வ் பண்ணிட்டு அடுத்த ஜென்மத்துக்கு போகாத இங்க இருக்கிறதுக்கு என்ன? இங்க வந்து உடல் நோய்க்கு மருந்து கொடுக்கறதுன்றது மற்ற இடத்துல கொடுக்குறாங்க, மனநோய்க்கு மருந்து கொடுக்கறது மற்ற இடத்துல கொடுக்குறாங்க. ஆன்மா நோய்களுக்கு ஆன்மா ஒன்று இருக்குன்னு தெரியாது, ஆன்மாவுக்கு ஒரு நோய் இருக்குன்னே தெரியாது. அந்த ஆன்மா நோய்க்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் யாருக்குமே தெரியாது. இங்க கர்மா எனர்ஜி கேட்டீங்களா மட்டும்தான் ஆன்மாவுக்குன்னு சில நோய்கள் இருக்கு, அந்த நோய்களுக்கு என்ன மருந்து, அந்த மாதிரி தான் நம்ம சொல்லி கொடுக்கணும். எப்படி சாப்பிடணும், எப்படி அதை சரி பண்ணிக்கணும், அந்த ஆன்மா நோயை எப்படி சரி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லணும். நம்மளுடைய மூதாதையர்கள் வந்து பிறவி வந்து பிணின்னு சொல்லுவாங்க. பிறவி பிணி அகற்று வரும் மருந்தே என்னுவாங்க இறைவனை. பிறவி பிணியை போக்கக்கூடிய மருந்தேன்னு சொல்லி இறைவனை கூப்பிடுவாங்க. அப்போ பிறவியை பிணின்றாங்க அவர். நம்ம பிறந்து வர்றமே இந்த பிறவி வந்து அவங்க ஆசீர்வாதமாக எடுத்துக்கல, அது வந்து நோய். அந்த நோயை போக்குறதுக்கு உண்டான மருந்து கடவுளே நீங்க அந்த பிறவி பிணியை போக்குங்கன்னு சொல்லிட்டு பெரியவர்கள் வணங்குவாங்க. அந்த மாதிரி நூல்களை பார்க்கணும், நீங்க படிக்கணும். நீங்க வீணா போன நூல்கள்லாம் படிச்சு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நம்மளை டைவெர்ட் பண்ணக்கூடிய நூல்கள்லாம் படிச்சு டைம் வேஸ்ட் பண்ணாங்க, எனர்ஜி வேஸ்ட் பண்ணாதீங்க. வெட்டி கதையெல்லாம் போன்ற புக்கெல்லாம் வாங்கி டைம் வேஸ்ட், இந்த மாதிரி நூல்களை படிங்க. அதை சொல்லுவாங்க, பிறவி பிணியை போக்க வந்த மருந்தே. பிறவின்றது பிணி, அது ஒரு நோய். அந்த நோயால சஃபர் ஆயிட்டு இருக்கோம் எல்லாரும். அந்த பிறவி பிணியை போக்கக்கூடிய மருந்தாக இறைவன் இருக்கிறார். அந்த பிறவி பிணியை போக்கக்கூடிய மருந்தை பற்றி சொல்லி அந்த பிறவி பிணியை போக்கிங்கன்னு சொல்றீங்க. அப்ப மற்ற ஹாஸ்பிட்டலுக்கும் டாக்டர் இளங்கோ ஆயுசாக்கும் என்ன வித்தியாசம்னா, இங்கே உடல் நோய்க்கும் மருந்து தரப்படுகிறது, மனநோய்களுக்கும் மருந்து தரப்படுகிறது, ஆன்மா பாதித்தனால் ஆன்மாவினால் வருகின்ற நோய்களுக்கு மருந்து கொடுக்கப்படுகிறது, பிறவி பிணியை போக்குவதற்கான மருந்துகளும் இங்கே கொடுக்கப்படுகிறது. பிறவி பிணியை போக்குவதற்கான மருந்துகள் இங்கே கொடுக்கப்படுகின்றன. இதுதான் மற்றத்துக்கும் டாக்டர் இளங்கோ ஆயுசாக்கும் இருக்கிற வித்தியாசம். டிஃபரன்ஸ் வந்து இதுதான். மற்ற ஹாஸ்பிட்டல்ல வந்து பணம் கட்டிட்டாரா, ரைட், ஓகே, அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுங்க. அப்புறம் அவர் இறந்துடுறாரு, டெட் பாடியை திருப்பி வெளியே அனுப்பும் போதும் கூட அவர் பணத்தை கட்டிட்டாரா, உள்ள போகும் போதும் பணத்தை எல்லாம் கட்டிட்டாரான்னு தான் உள்ள ட்ரீட்மெண்ட் ஆரம்பிப்பாங்க. டெட் பாடியை வெளியே கொடுக்கும் பொழுதும் பணத்தை எல்லாம் கட்டிட்டாரா, எல்லா அமௌண்ட்டும் செட்டில் பண்ணிட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து கிளியரன்ஸ் வரணும், எல்லா பேமெண்ட்டும் செட்டில் ஆயிடுச்சு, எல்லா ட்ரீட்மெண்ட் சார்ஜஸ், எல்லா மெடிசன் சார்ஜஸ், அதர் சார்ஜஸ், மிஸ்லனி சார்ஜஸ் எல்லாமே கிளியர் ஆன பிறகு அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ஓகே,
கிளியர்னு என்ஓசி வந்த பிறகுதான் டெட் பாடியே வெளியே அனுப்புவாங்க. இது உண்மைதான், உங்களுக்கே தெரியுமில்ல. அப்ப மற்ற ஹாஸ்பிட்டல் உள்ள போகும்போது பணம் கட்டி விட்டாரா, வெளியே டெட் பாடி கொடுக்கும்போது பணம் கட்டி விட்டாரு? அக்கௌண்ட்ஸ்ல கிளியரன்ஸ் கொடுத்தாதான் பாடி ரிலீஸ் பண்ணுவாங்க. இல்லைன்னா 2 நாள் ஆனாலும் 1 நாள் தான் பாடி உள்ளதான் வச்சுட்டு தான் இருப்பாங்க. அதுக்கு பிறகுதான் பாடி ரிலீஸ் பண்ணுவாங்க. இது உங்க அனுபவத்தை தெரியும், இல்லை உங்களுக்கு சுதந்திர அனுபவத்தை நீங்க பார்த்துருக்கீங்க. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், நீங்க பார்த்துருக்கீங்க நான் நினைக்கிறேன். இங்க டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல்ல என்ன அப்படின்னா, அவங்க பணத்தை கட்டி விட்டாங்களான்றது முதல் கேள்வி கிடையாது. முதல் கேள்வி என்னன்னா, மாஸ்டர் சொன்னதுதான். அவர்கள் ஏற்கனவே அனுபவித்து இருக்க வேண்டிய தீய கர்மாக்களை அனுபவித்து விட்டார்களா? தீர்த்து விட்டாருன்னா ஓகே. தீர்க்கிறது இல்லையா, அந்த தீர்க்கறதுக்கு என்ன பண்ணணும் அதை நாம செய்வாங்க. அது உங்களுக்கு தெரியாது. அந்த இன்டர்னல் ப்ராசஸ் இங்க நடக்கும். ஒன்ஸ் நீங்க நேம் உள்ள ரெக்கார்ட் ஆயிடுச்சு, உள்ள வந்துட்டீங்கனாலும் நடக்கும். அவர் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை கற்றுக்கொண்டு விட்டாரா? கத்துக்கல. அப்ப கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை கற்று விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளியரன்ஸ் இங்க கொடுக்கணும். அது ரெடி, அது நாமளே ரெடி பண்ணுவோம். அது ரெடி பண்ண பிறகுதான் உங்களுக்கு சர்வீஸ் பண்ண ஆரம்பிக்கும். நீங்க எந்த மெடிசன் கேட்டாலும் சரி, கவுன்சிலிங் கேட்டாலும் சரி, வேற எந்த டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட் கேட்டாலும் சரி, ப்ராப்ளம் சொல்யூஷன் கேட்டாலும் சரி, எதுவாக இருந்தாலும் முதல்ல இந்த 2 கண்டிஷன் ஓகேவான்னு கேட்போம். மற்ற ஹாஸ்பிட்டல்ல பணம் கட்டி விட்டாரா, ஓகே கிளியரன்ஸ், அப்புறம் ப்ரொசீட் பண்ணாங்களோ அதே மாதிரி இங்கே திரும்பவும் சொல்றேன், அனுபவிக்க வேண்டிய தீய கர்மாக்கள் அவர் அனுபவித்து தீர்த்து விட்டார்களா? தீர்த்து விட்டாருன்னா ஓகே. தீர்க்கல கொஞ்சம் பாக்கி இருந்தா கொஞ்சம் தீர்க்கறதுக்கு என்ன வழி அதை நம்ம இன்டர்னலா பண்ணுவோம். அது முடிச்சிடுவீங்க. அப்பதான் நீங்க பிகமிங் கிடைச்சிடும். கற்றுக்கொள்ள வேண்டிய படங்கள் கத்துக்கல பாக்கி இருக்கு. நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம எல்லாம் கத்துக்கிட்டோம், எல்லாம் தெரிஞ்சுக்கணும். இல்லை, கற்றுக்கொள்ள வேண்டிய படங்கள் இருக்கு. அந்த கற்றுக்கொள்ள பாடங்களை கற்றுக்கொள்வதற்கு நாம இங்க இருந்து பிளஸ் பண்ணுவோம். பிளஸிங் தான் நீங்க வந்து பிளஸ் பண்ணுவோம். அந்த பிளஸிங் பண்ணும்போது அந்த டக்குன்னு அந்த பாடங்களை கற்றுக்கிடுங்க. குறுகிய காலத்தை கத்துக்கிடுங்க. அது கத்துக்கிட்ட பிறகு யூ ஆர் நவ் எலிஜிபிள் டு ஹேவ் கான்டாக்ட் வித் டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் ஃபார் யுவர் பெட்டர்மெண்ட். அதுக்காக பெட்டர்மெண்ட்டுக்காக நீங்க அப்பதான் எலிஜிபிள் ஆகுது. இந்த பெட்டர்மெண்ட்டை கொண்டு வர்றதுக்கு எங்களுக்கு டைம் ஆகுது. இந்த பிளஸிங் கொடுத்தாலும் நீங்க வாங்கிக்க மாட்டீங்க, ரிப்பல் பண்ணுது, தள்ளுது. நான் என்ன பண்ண முடியும்? நான் செய்யறேன், 120 தேவதைகள் பண்றாங்க, எனர்ஜி உங்களுக்கு கொடுக்குறாங்க, இந்த விஷயத்த பண்றாங்க. பட் நீங்க பண்ணும்போது நீங்க கொடுக்குற எனர்ஜி சில பேருக்கு வந்து அப்படியே ரிப்பல் ஆகுது, திருப்பி ரிவர்ஸ் ஆகுது. சில பேருக்கு கொஞ்சம் கொஞ்சமா அப்சார்ப் ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமா எடுக்குது. சில பேருக்கு ஒரு 50% எடுக்குது, 70% எடுக்குது. ஃபுல்லா அப்சர்வ் ஆகுது ரொம்ப கம்மி. இன்னைக்கு வந்து ரொம்ப கம்மி. 100ல் 1-2 பேருக்கு தான் உடனே ஃபுல்லா அப்சர்வ் ஆகும். அப்ப ரிவர்ஸ் ஆகுற வரைக்கும் அது திருப்பி அடம் பிடிக்கிற குழந்தை, சாப்பிட மாட்டேன்ற குழந்தைக்கு நீங்க அம்மா வந்து பாராடையில ஊற்றுவீங்க, ஸ்பூன்ல கொடுப்பீங்க, ராஜா கண்ணு மூக்கு நாக்குன்னு சொல்லி கொஞ்சம் ஊட்டுவீங்க இல்லையா? நிலா பாரு சூரியனை பாருன்னு சொல்லி ஊட்டுவீங்க இல்லையா? அந்த மாதிரி நாம சொல்லி ஊட்டுவோம். அந்த தேவதைகள் செய்யறாங்க, நானும் இல்லை, என்னுடைய சார்பாக தேவதைகள் செய்யறாங்க. தேவதைகள் செய்யறாங்க, உங்களுக்கு தெரியாது, நீங்க உணர மாட்டீங்க. சென்சிட்டிவா தான் உணர்வீங்க, சென்சிட்டிவ் தானே தெரியாது, அவ்வளவுதான். பட் அந்த உணர்வீங்க. அந்த பக்குவம் வந்த பிறகு ஆட்டோமேட்டிக்கல் டிஸ்ட்ரிக்ட் நவ் ஹி இஸ் எலிஜிபிள், நவ் ஷி இஸ் எலிஜிபிள், எனக்கு ரெக்கார்டு வந்துடும் சொல்லி நான் கான்டாக்ட் பண்ணேன். அதுதான். ஆனா தயவுசெய்து தப்பா நினைச்சுக்காதீங்க, கண்டிப்பா தான் ப்ளீஸ். எல்லாருக்குமே பொதுவான விஷயம் தான். ஒரு சார் கேட்டிருக்காரு, பட் சார் மூலமாக எல்லாருக்கும் சொல்ற விஷயம் வந்து இதுதான். கொஞ்சம் பொறுமையா இருக்கும். மற்றதுக்கும் இதுக்கும் என்ன விஷயம், கொஞ்சம் பொறுமையா இருக்கும் ப்ளீஸ். ரைட் ஃபார் யுவர் பெட்டர்மெண்ட். கோச்சிக்க வேண்டாம். மெடிசனுக்கும் சரி, கிறிஸ்டலுக்கும் சரி, ஜெம்சனுக்கும் சரி, மற்ற ஈவன் போன்ல கூட பேச மாட்டேன்றாரே அப்படின்றதுக்கும் சரி, அதுதான் டென்ஷன் ஆயிட்டு அவர் பாக்கெட் பரிகாரம் உண்டான்னு கேட்டிருக்காரு. சரி, அதாவது நான் இன்னொரு விஷயம் டைவர்ட் ஆகிட்டோம். நீங்க பிடிச்சி கேட்குறீங்க, உங்களுக்கு பிடிச்சது சொல்லணும் அப்படின்றதுக்காக இங்க வரல. இது திரும்பவும் நல்லா மைண்ட்ல வச்சுங்க. இறைவன் ஒரு சட்டம் வச்சிருக்காரு, அதுக்கு நீங்க ஒபே பண்றீங்களா பண்ணலையா அது உங்களோட இருக்கும். ஒபே பண்ணீங்கன்னா பொழைச்சிங்க, ஒபே பண்ணா வேற மாதிரி. அது நான் சொல்லல. ஒபே பண்ணா நீங்க நல்லா இருப்பீங்க, ஒபே பண்ணலன்னா அதை நான் சொல்ல வேண்டாம். அது ரிசல்ட் என்ன நீங்க பார்த்தா என் வாயில் நான் சொல்ல. ஒபே பண்ணு, இறைவனோட சட்டத்தை ஒபே பண்ணு. ஒபே பண்ணலைன்னா ஒபே பண்ண வைப்பார், பண்ணியே ஆகணும். இந்த ஜென்மையில்னா அடுத்த ஜென்மம் விடுவார். இப்ப சொல்லும் போது சார் ரொம்ப டெரரா பேசுறீங்க, நீங்க பயமுறுத்துறீங்க, உங்களை கேட்டாலே உங்களை பார்த்தாலே பயமா இருக்கு, டெரரா இருக்கு. அப்படிலாம் இல்லை சார், அப்படிலாம் கிடையாது. உங்களை டெரர் பண்றதுக்கோ மிரட்டுறதுக்கோ உங்களை வந்து பயமுறுத்தி வைக்கிறதுக்கோ இல்லை நான் வரல. இதெல்லாம் மாயின்னு வெளியே வாங்கன்னு சொல்லிட்டு தான் நாம வரோம். அன்னைக்கு கூட ஒரு சகோதரர் சொன்னார் இல்லையா, சார் நீங்க வந்து அக்யூஸ்ட் மாதிரியே பேசுறீங்க, குற்ற உணர்வே நமக்கு இருக்கு, குற்ற உணர்வு நமக்கு இருக்கணும், குற்றம் பண்ணாலும் வந்திருக்கும். ஆனா குற்ற உணர்வு வாழக்கூடாது. குற்ற உணர்வு வந்து டிசப்பியர் பண்ணிடணும். அது டிசப்பியர் பண்ணி வெளியே அனுப்பிச்சுடணும். டோட்டல் நம்ம வீடு டிசப்பியர். நீங்க குற்ற உணர்வே வச்சுட்டு இருக்காதீங்க. குற்ற உணர்வு இருக்கு, அது வெளியே போயிடணும். சாக்கடையில வீழ்கிட்டோம், தெரிஞ்ச தெரியாம வீழ்கிட்டோம்.
சாக்கிலே உட்காந்து நான் சாக்கிலே இருக்கேன், நான் தடிக்குது கப்படிக்கு, நான் தடி கப்படிக்கு, நான் சொல்லிட்டு அது வெளியே வந்து பிடிச்சிடணும். என்ன விஷயம்னா, ஏதோ தவறி தெரியாம சாக்கிலே வீழ்ந்துட்டோம். வீழ்ந்தா என்ன பண்ணோம்? வெளியே வர்றதில்லை. ஐயோ நான் வீழ்ந்துட்டேன், ஐயோ நான் வீழ்ந்தேன், நான் தடிக்குது கப்படிக்கு, மூக்கு பொறுக்க முடியல, நாக்கம் அப்படியே பேசிக்கிட்டே உள்ள உட்காந்துதான் என்ன ஆகும்? அதுதான் நம்ம நிறைய பேர் பண்றோம். குற்ற உணர்வு வந்து அப்படிதான். வீழ்ந்துட்டோம், அதனாலதான் பூமிக்கு பிறந்திருக்கும். அதை கிளியர் பண்ணதான் பூமிக்கு வந்திருக்கும். அப்ப என்ன பண்ணணும்? அது வெளியே வர வழியை பார்க்கணும். நம்ம வெளியே வர வழி தான் சொல்லிக் கொடுக்கணும். அப்போ நீங்க சாக்கடை ஊத்தினேன், சாக்கடை ஊத்தினேன், சாக்கடை ஊத்தினேன், அதை பேசாதீங்க. அது விட்டுடுங்க. பாசிட்டிவ் பாஸ், அதுக்கு பேசி ஒன்றும் ஆக போறது ஒன்றும் இல்லை. வாட் டு டூ, வாட் நெக்ஸ்ட், என்ன பண்ணணும், அடுத்தது என்ன பண்ணணும், என்ன செய்யணும், அதுக்குதான் நீங்க வரணும். ஒழிய அது விட்டு நீங்க குற்ற உணர்வாகவே இருக்குது, நீங்க குற்றமே சொல்லிட்டு இருக்கீங்க, எங்களுக்கு டெரராகவே இருக்கு, இப்படி இருக்கு, எங்களுக்கு குழப்பமாவே இருக்கு, நான் குழம்பிட்டே இருக்கிறோம். குழப்பத்தை வெளியே வரதான் நம்ம சொல்றோம். அப்ப நான் திரும்ப குழம்பிட்டே இருக்கேன்னா என்ன அர்த்தம்? அப்ப நான் சொன்னதை நீங்க சரியா உருவாக்கிக்கலன்னு அர்த்தம். இல்லை உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்லலைன்னு அர்த்தம். ரெண்டு தான் ஒரு பால். ஒண்ணு, நான் சொல்ற விஷயத்தை நீங்க சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலன்னு அர்த்தம். இல்ல சார் நான் கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்ப நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லலைன்னு அர்த்தம். மிஸ்டேக் வந்து ஒண்ணு உங்ககிட்ட இருக்கும், இல்லை என்கிட்ட இருக்கும், பித்தர்கள்கிட்ட இருக்காரு. என்கிட்ட இருந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா பிகாஸ் ஐ am backed by the Almighty Superior God and the Siddhas and my holy gurus. என் பின்னால் அவங்க எல்லாம் இருக்கிறதுனால நானும் தப்புவாக சொல்ல அலோவ் பண்ண மாட்டாங்க, தப்பாக கைட் பண்ண அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா பின்னாடி அவங்க இருக்காங்க, இந்த ஒளிய பத்தி இருக்காங்க. முன்னாடி இப்ப நான் பேசிட்டு இருக்கிறபடியே அவங்க யாரு இருக்காங்க எனக்கு அவங்க கண்ணுக்கு தெரியாது. பட் என் கண்ணுக்கு தெரியும், இங்க யாரு இருக்காங்க என் கண்ணுக்கு தெரியும். அந்த ஒளி ரூபத்தில் இருக்காங்க, சித்தர்களும் இருக்காங்க, இறைவனும் இருக்காரு, குருமார்களும் இருக்காங்க. அவங்க வந்து நான் ஒரு தப்பான இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லவோ, தப்பான கைட் பண்ணவோ, தப்பான வார்த்தை வர விடவே மாட்டாங்க, அலோவ் பண்ணவே மாட்டாங்க. நானே என்னென்ன கூட தாட்டை மாற்றி விட்டுருவோம். சார் இப்போ உங்க சைடுல ஏதாவது மிஸ்டேக் இருக்கா பாருங்க. என் சைடும் இருக்கலாம், ஆனா அது மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை நான் நினைக்கிறேன். ஏன்னா பின்னாடி இவங்க பேக்ல இருக்கிறதுனால அவங்க அந்த மாதிரி விட மாட்டாங்க நான் நினைக்கிறேன். அப்ப உங்க சைடுல என்ன புரிதல தவறு இருக்குன்னு சொல்லி பாருங்க. டாக்டர் இளவனுடைய நோக்கம், டாக்டர் இளம் ஆயுசாத்தினுடைய நோக்கம், கர்மா எனர்ஜிக்கினுடைய நோக்கம் வந்து உங்களை குழப்புறதோ, உங்களை பயமுறுத்துறதோ, உங்களை கன்ஃபியூஸ் பண்ணி மண்டை பிடிக்க வைக்கிறதோ இதெல்லாம் கிடையாது. இதுல இருந்து குழப்பத்திலிருந்து தெளிவு வர்றதுக்கும், பயத்திலிருந்து தெளிவு வர்றதுக்கும், அந்த குற்ற உணர்வு வந்து வெளியே வர்றது, குற்றமற்றவராக நீங்க பரிசுத்தமானவராக வந்துருங்க அப்படின்னு வழிகாட்டுறதுக்கு தான் இதெல்லாம் நம்ம பண்றோடைய. இந்த மாதிரி நெகட்டிவ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் நீங்க இருக்கிறதுக்காக இல்லை. அப்ப நீங்க நெகட்டிவ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் பாசிட்டிவ் ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்கு வரணும். கிறிஸ்தவ மதம் வந்து மக்களை பாவிகளேன்னு சொல்றது. அது சொன்னா கேட்கும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கும். மற்ற மதங்களோட கொஞ்சம் தெளிவா அதுதான் போல்டா சொல்லும், பாவிகளே அப்படின்னு சொல்லி அந்த வேர்டை யூஸ் பண்ணும், பாவிகளை யூஸ். அப்ப நான்லாம் பாவி இல்லை, அப்பெல்லாம் கிடையாது, நீங்க என்ன குற்றம் சாட்டுறீங்க, நான் குற்ற உணர்வோடு இருக்கேன், அப்படி இல்லை, பாவிகள் தான். ஆனா பாவிகளா இருக்காதீங்க, அப்பாவியா மாறிடுங்க. பாவிகளா இருக்காதீங்க, அப்பாவிகளா மாறிடுங்க. பாவியே இல்லை அப்படிங்கிறதையே மாறிடுங்க. அதை மாறுறதுதான் நம்முடைய வாழ்க்கையுடைய நோக்கம். அதுக்காக தான் இங்க வந்திருக்கும். நல்லா செல்வாக்கா படிக்கிறதுக்கும், நல்ல உத்தியோகத்துக்கு போறதுக்கும், நல்ல பிசினஸ் சம்பாதிக்கிறதுக்கும், நல்ல பொண்ணு மாப்பிளை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும், நல்ல குழந்தைகளை பெற்றுக்கிறதுக்கும், அப்புறம் அவங்கள படிக்க வைக்கிறதுக்கும், அப்புறம் அவங்களுக்கு கல்யாணம் பண்றதுக்கும், பேரம் பேசி எடுக்கிறதுக்கும், அப்புறம் இவங்க கையில செயற்படி முறையடி வாங்குறதுக்கும். இது உண்மை, லோக்கல்ல இறங்கி சொல்றது கஷ்டமா தான் இருக்கு. அப்புறம் செயற்படி முறையடி வாங்குவாங்க, மகன் இப்படி சொல்லிட்டான், மகன் இப்படி சொல்லிட்டா, பேரன் இப்படி சொல்லிட்டான், இப்படி எல்லாம் வாங்கிட்டு ஓகே ஓகேன்னு திருப்பி அடுத்த பிறகு இப்படியே தான் மாறி மாறி வந்துட்டு இருக்கோம் எல்லாருமே. இது எல்லாருடைய லைஃப்லையும் நடக்கும். இந்த பர்சன்டேஜ் will vary from person to person according to the condition of the bad life, good karmas, good life, good karmas. Bad life karmas, good life karmas பொறுத்து அது மாறும். பட் எல்லாருமே இந்த இதுல வந்தே ஆகும். அதனால தயவு செய்து உங்க குழப்பவோ டென்ஷன் ஆகவோ இல்லை. விஷயம் சொல்றோம், அந்த விஷயத்த வந்து நீங்க உள்வாங்க முடிஞ்சா உள்வாங்கிக்கிங்க, உள்வாங்க முடியுதா விட்டுடுங்க, பரவாயில்ல, தப்பு கிடையாது. இன்னும் பல பேர் சொல்லி என்னைக்கா இருந்தாலும் கத்தாகணும். என்னைக்கா இருந்தாலும் நீங்க டிகிரி கம்ப்ளீட்டா கிளியர் பண்ணி நீங்க பட்டம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அரியர்ஸ் கிளியர் பண்ணியே ஆகணும். நீங்க அரியர்ஸை வந்து டிகிரினா 3 வருஷத்துல முடிக்கிறீங்களா, இல்லை மெடிக்கல் டிகிரினா 5.5 yearsல முடிக்கிறீங்களா, இல்லை என்ஜினியரிங் டிகிரினா 4 yearsல முடிக்கணும். அதுக்கு ஒரு கரிக்குலம் டைம் டெனர் வச்சிருப்பாங்க இல்லையா. இப்போ இந்தியாவில் வந்து 3 years யூஜி, மெடிக்கல் கோர்ஸ்னா 5.5 years, என்ஜினியரிங் கோர்ஸ்னா 4 years நினைக்கிறேன். இந்த மாதிரி வச்சிருப்பாங்க இல்லையா. அந்த பீரியட்ல வந்து நீங்க அதை முடிக்கணும். முடிக்கல அரியர்ஸ் வச்சிருக்கீங்களா, என்னைக்காவது முடிக்கணும். முடிச்சாதான் யூ ஆர் எலிஜிபிள் டு கெட் டிகிரி சர்டிஃபிகேட்.
இல்லையா? அதே மாதிரி நம்ம அந்த பிறவியற்ற நிலை, மோட்ச நிலை, இறைவன் அடையணும் அப்படின்னு அந்த லெவலுக்கு நீங்க போகணும் அப்படின்னு சொன்னா இந்த அரியர்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணதான் முடியும். சீக்கிரமா கிளியர் பண்ணிக்கணும்னு சொல்றோம். சீக்கிரமா கிளியர் பண்றதுக்கு நாங்க பாடம் கத்துக்கிறோம்னு சொல்றோம், அவ்வளவுதான். பட் தயவு செஞ்சு குழப்புறாங்க, டென்ஷன் பண்றாங்க, இவங்க சொல்றது ஏத்துக்கிற மாதிரி இல்ல. நீங்க ஏத்துக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்றதுக்காக நாம அதை ஏத்துக்கிற மாதிரி சொல்றதுக்கு 1000 பேர் இருக்காங்க. ஏத்துக்காவிட்டாலும் ஏத்துக்கொள்ள விட்டாலும் இறைவனுடைய சட்டம் சட்டம் தான். அந்த இறை சட்டத்தினுடைய 18 விஷயங்களை நம்ம சுருக்கமா சொல்லி கொடுக்குறோம். இந்த 18 விஷயம் லைஃப்ல அப்ளை பண்ணி பாருங்க, உங்க லைஃப் எப்படி மாறுதுன்னு பாருங்க. அதை கண்டுக்கிறதே கிடையாது. சாரை சொல்லி நிறைய பேருக்கு அனுப்பிச்சு விட்டேன், நிறைய பேர் பார்த்தாங்க. சரி, அந்த 18 இறை சட்டங்களை அனுப்பிச்சிருக்கீங்களே, எதை படிச்சீங்களா? படிக்கவே இல்லை சார். இவர்கிட்ட கேட்டா நான் அனுப்பிச்சிட்டேன்றாரு. அவன் கேட்டா அனுப்பிச்சாரு சார், நான் படிக்கல சார். நிறைய பேர் சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 90% ஆஃப் த பீப்புள் நம்ம அனுப்பிச்சிருக்கோம், இறை சட்டத்தை அனுப்பிச்சிருக்கோம், இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொன்னா யாருமே இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு யாருமே 100% ஃபாலோ பண்ணல. டில் டுடே இன்னைக்கு வரைக்கும் 100% யாரும் ஃபாலோ பண்ணவே இல்லை. தெளிவா சொல்லுங்க. ஆனா புலம்புவாங்க, எனக்கு இது நடக்கணும், அது நடக்கணும், அது ஆகணும், இது ஆகணும், இது இப்படி நடக்கணும், அது அப்படி நடக்கணும், இது நடக்கணும், இது நடக்கணும், இது நடக்கணும். எல்லாமே ரைட், ஓகே. ஆசைப்படுறது ஓகே, தப்பு இல்லை. ஆசைப்படுறது தப்பு இல்லை, கேளு. இப்ப அதுக்குண்டான இறைவன் என்ன சட்டம் வச்சிருக்கான்னு அதை சொல்றோம். அது எதுக்கு படிக்க கூட இல்லை. நான் படித்தேன் சார், எனக்கு புரியல சார். நான் படித்தேன் சார், நான் என்னால் ஃபாலோ பண்ண முடியல சார். நான் படித்தேன் சார், என்னால் ஒரு 5 விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும், 5 விஷயங்கள் ஃபாலோ பண்ணல சார். அப்படி இல்லை. டோட்டலாகவே படிக்கிறதே இல்லை முதல்ல. அப்படியே படித்தான், தியேட்டிக்கலாக படித்தான். அப்படியா, ரைட், ஓகே, அவ்வளோதான், வழக்கம் போல. அப்போ என் பிரச்சனை போகணும், எப்படி போகும்? எப்படி போகும் சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க, கொஞ்சம் யோசனை சொல்லுங்க. ஒரு பிரச்சனையா கஷ்டமும் இருக்குங்க, வரீங்க, அந்த பிரச்சனையை கேட்டுட்டு இறைவன் இப்படி எல்லாம் சொல்லியிருக்காருமா, இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லுங்க. ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி சொல்றோம். டாக்டர் இளங்கோ புதுசாலாம் எதையும் கண்டுபிடிக்கல. ஏற்கனவே உலகம் தோன்றிய காலத்திலிருந்து நேற்று வரைக்கும் என்னென்ன மக்கள் மகான்கள் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்களோ அதை எடுத்து அவங்க சொன்ன லெவல்ல சொன்னா நீங்க புரிஞ்சுக்கலையேன்ட்டு லோ லெவல்ல இறங்கி, அடிமட்ட லெவல்ல இறங்கி நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரி கொலக்கீழா ரொம்ப கீழே இறங்கி சொல்லி கொடுக்குறோம். இதை கூட புரிஞ்சுக்கலன்னா அப்புறம் நாம என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியும். இருக்கிறவங்களே ரொம்ப லெவல் கீழே இறங்கி, ரொம்ப ரொம்ப அடிமட்ட லெவலுக்கு இறங்கி, ரொம்ப ரொம்ப இறங்கி பக்குவமா சொல்லி கொடுக்குறேன் நான். 35 வருஷம் தேர்ச்சி இருக்காங்க. 1 வருஷம் 2 வருஷம் 35 வருஷம் ட்ரைனிங் கொடுத்து இப்பதான் போய் சொல்லி கொடுப்பான்னு பர்மிஷன் கொடுத்து அனுப்புறாங்க. என்னை விட்டுருங்கப்பா, என்னை ரிட்டையர்மெண்ட் பண்ணிடுங்க, போதும், 5 வயசுக்கு உள்ளவங்க என்னை விட்டுடுவோன்னா கூட அதெல்லாம் முடியாது. ரிட்டையர்மெண்ட்லாம் கேட்கக்கூடாது, ரிட்டையர்மெண்ட்லாம் கொடுக்க மாட்டோம், போய் தான் ஆகணும். சரி, ஓகே, வந்துட்டோம். அவங்க சொன்னா மறக்க முடியாது. இவ்வளவு சிம்பிளா சொல்லி கூட உங்களுக்கு புரியல, ஏத்துக்க மாட்டீங்கன்னா அது உங்களுடைய கர்மம். அதுக்கு நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க. இதை விட ஒரு தெளிவா, இதை விட ஒரு ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க, டே டு லைஃப்ல ஃபாலோ பண்ணுங்க. சும்மா போய் நான் அந்த காலத்துல அந்த கோயிலுக்கு போனேன், இந்த கோயிலுக்கு போனேன், அங்க போனேன், இங்க போனேன், அந்த பரிகாரம் பண்ணேன், இந்த பரிகாரம் 5 வருஷத்துக்கு 15 வருஷத்துக்கு அந்த விஷயம் உங்களுக்கே தெரியும். இது எல்லாமே இனிமே நடக்கல. ஏன் நடக்கல? அப்ப அவங்க சொன்னதெல்லாம் பொய்யா? அவங்க சொன்னதான் கரெக்டு தான், தப்பு இல்லை. நீங்க செஞ்ச, உங்களுக்கு சொன்ன ஜோதிடர்கள், உங்களுக்கு சொன்ன மற்ற மற்ற ஆன்மீக குருமார்கள், உங்களுக்கு சொன்ன மற்ற மற்ற முறைகள், நீங்க செய்த பரிகாரங்கள் எதுவும் தவறெல்லாம் ஒண்ணும் கிடையாது, எல்லாமே கரெக்டு தான். அப்படி இருந்தும் ஏன் உங்களுக்கு பலன் கிடைக்கலன்னா இன்னும் செய்ய வேண்டியது ஏதோ இருக்குன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க செஞ்சு தவறுன்னு சொல்லலை. நீங்க கோயில் வழிபாட்டுக்கோ மற்ற இடங்களுக்கோ புனிதலங்களோ போன தப்புன்னு சொல்லலை. என்னென்ன ஜோதிடர் சொன்னாலும் அத்தனை ஜோதிடம் எல்லாமே செஞ்சீங்க, அதையும் தவறுன்னு நான் சொல்லலை, தப்பான்னு சொல்ல. அவங்க எல்லாமே கரெக்டா தான் சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தும் உங்களுக்கு அந்த பலன் கிடைக்கலன்னா அப்ப இன்னமும் நம்ம செய்ய வேண்டியது ஏதோ இருக்குன்னு அதை புரிஞ்சுக்கணும். நீங்க அதெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டேன். அதைத்தான் நாம இங்க சொல்லிக் கொடுக்கணும். டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல்ல அதை தான் சொல்லிக் கொடுக்கும். கர்மா எனக்கு இது நீங்க லைஃப்ல அப்ளை பண்ணி பாருங்க. இன்னைக்கு வரைக்கும் டில் டுடே அந்த 18 அம்சங்களையும் ஃபாலோ பண்ண ஒருத்தர் கூட இல்லை. சேலஞ்ச் பண்ணி சொல்லுவோம், ஒருத்தர் கூட கிடையாது. அப்போ நான் இதுக்கு வந்த பிறகு நல்லா இருக்கேன் சார், ஹாப்பியா இருக்கேன் சார், சந்தோஷமா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன் சார், நிறைய பேர் சொல்றாங்க. உண்மையாது. ஆனா இதை நீங்க இன்னும் ஃபுல்லா பண்ணா இன்னும் இதோட எப்படி ஹாப்பியா இருப்பீங்க? இன்னும் இதை விட ஹாப்பியா இருப்பீங்க. இன்னும் எப்படி சந்தோஷம்? அதை அப்படியே மல்டிப்ளை பண்ணி பாருங்க. இப்ப நான் வந்தேன் சார், கர்மா எனர்ஜி வந்த பிறகு நான் நல்லா இருக்கேன், ஹெல்த் நல்லா இருக்கு, வெல்த் நல்லா இருக்கு, ப்ரொஃபஷன் நல்லா இருக்கு, பிசினஸ் நல்லா இருக்கு, ஃபேமிலியில் அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்கு. ஓகே, எல்லாரும் சொல்றாங்க, ரைட், ஓகே. ஆனால் இதை நீங்க முழுமையாக பயன்படுத்தாத போதே உங்களுக்கு இவ்வளவு இருக்கே, பாதி காலு
அரைவாசி முக்கால்வாசிங்கும் போதே உங்களுக்கு இப்படி இருக்கே, அப்ப நீங்க முழுசா பயன்படுத்த நீங்க எந்த நாளுக்கு வருவீங்க அதை நினைச்சு பாருங்க. அதை தான் நான் பாசிட்டிவ் ரிசல்ட் சொல்றவங்களுக்கு அது சொல்லுவேன். நெகட்டிவ் ரிசல்ட் சொல்றவங்களுக்கு நீங்க நல்லா ஃபுல்லா ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா வரும் சார். பாதி பாசிட்டிவ் வந்துருக்கு சார், பாதி நெகட்டிவ் வந்துருக்கு சார். அப்ப நீங்க இன்னும் கொஞ்சம் நல்லா சின்சியரா ஃபாலோ பண்ணுங்க. ரிசல்ட்டே வரலைனாலும் இதான் கேட்கு, இதை விட்டா வேற வழி இல்லை, ஃபாலோ பண்ணுங்க. பாதி ரிசல்ட் வருது, பாதி ரிசல்ட் வரலனாலும் இன்னும் கொஞ்சம் நல்லா சின்சியரா ஃபாலோ பண்ணுங்க. நல்லா இருக்கு சார், ஹாப்பி சந்தோஷமா இருக்கேன் சார், இதை இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணுங்க, இதை விட நல்லா ஹாப்பி சந்தோஷம் நீங்க வருது அடுத்தடுத்த நாள் போகும். பண்ணுங்க. பண்ண வேண்டியது உங்களுடைய பாக்கி. உங்க பசிக்கு நீங்க தான் சாப்பிடணும், உங்க பசிக்கு நான் சாப்பிட முடியாது. என்னதான் அப்பாவாக இருந்தாலும் அம்மாவாக இருந்தாலும் குழந்தைக்கு பசினா குழந்தைக்கு தான் கொடுக்கணும், குழந்தைக்கு தான் கொடுக்கணும். குழந்தைக்காக நான் சாப்பிட்றேன்னு சாப்பிட்டா குழந்தைக்கு பசி அடங்குமா? அடங்க. சாப்பிடலாம், நான் சாப்பிட்றேன் சார், ரெடி. சில பேர் சொல்லுவாங்க, சார் இந்த குழந்தைக்கு, என் குழந்தைக்கு இப்படி நோயா இருக்கு சார், அதை அவசரப்படுறத பார்க்க முடியல சார், அந்த கொடுமையை ரொம்ப வேதனையா இருக்கு சார், அது அது கஷ்டம் எனக்கு கொடுத்தா பரவாயில்ல சார், நான் கூட வாங்கி அந்த பச்சை குழந்தை கஷ்டப்படுது சார். உண்மை வாஸ்தவம் தான், தவறு கிடையாது. ஆனா அதுக்காக அந்த குழந்தைக்கு போடுற சலைன் இன்ஜெக்ஷன் இவங்க போட்டுக்க முடியுமா? இந்த குழந்தைக்கு வலிக்கும் ரத்தம் வரணுன்றதுக்காக அந்த குழந்தைக்கு போட வேண்டிய ஊசி இவங்க போட்டுக்க முடியுமா? அவங்க குழந்தை சாப்பிட வேண்டிய மருந்து இவங்க சாப்பிட முடியுமா? குழந்தை கொடுக்க வேண்டிய சாப்பாட்டை இவங்க சாப்பிட முடியுமா? சொல்லுங்க, முடியுமா? டிப்ஸ் ஏற்றணும்னு சொல்றாங்க. குழந்தைய விட்டுடுங்க, எனக்கு டிப்ஸ் ஏற்றுங்க அப்படின்னு சொல்லி நீங்க டிப்ஸ் ஏற்றுக்க முடியுமா? நான் அம்மா பெற்ற தாய், 10 மாசம் சொன்ன தாய், எனக்கு டிப்ஸ் ஏற்றுங்க, அந்த குழந்தை வேண்டாம்னு முடியுமா? அந்த குழந்தைக்கு தான் ஏற்றணும், இல்லையா? அதே மாதிரி தான் எல்லா கர்மாவையும், நல்ல கர்மாவும் சரி கெட்ட கர்மாவும் சரி, நீங்க தான் கொண்டு வரணும். பாவிகள் சொன்னா கோச்சு கூடாது, பாவிகள் தான் நான் அக்செப்ட் பண்ணிக்கணும். முதல்ல அக்செப்டன்சி. ஐயோ என்ன பாவிகள்னு சொல்லிட்டாங்க, என்ன குற்றவாளில கொண்டுட்டாங்களே, என்ன குற்றமே காட்டுறீங்க, இதுதான் கிடையாது. இப்ப மதம் பாவிகள் தான் சொல்லுது, எல்லா மக்களையும் பாவிகள் தான் சொல்லுது. இந்த பாவிகள் ரட்சிக்கப்படுவார்கள். அந்த ரட்சிப்புக்காக தான் இயேசு மகான் வந்து அவரை படுகொலை பண்றாங்க. ஏற்கனவே முன்ன வகுப்பு கூட சொல்லியிருக்கேன், சிலுவையில அறைகிறாங்க. உலகத்துல எந்த மதத்திலேயாவது, எந்த ஆன்மீகத்திலாவது இவ்வளவு கொடுமையாக கொலை பண்ணியிருக்காங்களா? படுகொலையர். ஏன் அவரால் தடுக்க முடியாதா என்ன? தேவ மைந்தன் அவர் தடுக்க முடியாது என்ன? நினைச்சா பண்ணிட்டு போறான், அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது அவங்க. ஆனா மக்களுடைய பாவங்களை நான் சுமக்கிறேன், உங்களுடைய பாவங்களை வந்து நீங்க கழுவுங்க, பாவங்களை கழுவுங்க, நான் ஹெல்ப் பண்றேன், நான் பண்றேன்னு சொல்லிட்டு பைபிளை இறக்குறார். பைபிளை சொல்லப்படுது, அதை ஃபாலோ பண்ணுங்க, லைஃப்ல ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த மக்களுடைய பாவங்களை வந்து எப்படி தன்கிட்ட வருகின்ற பக்தர்களுடைய நெகட்டிவ் எனர்ஜி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சமா வாங்கி ராமகிருஷ்ணர் புற்றுநோயால் அவதிப்பட்டாரோ, கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சமா வாங்கிட்டு ரமண மகரிஷி புற்றுநோயால் அவதிப்பட்டாரோ, அவங்க எல்லாம் ஒன்றும் பாவம் பண்ணல, அவங்க எல்லாம் ஒன்றும் எந்த கிரைமும் பண்ணல, எந்த ஃப்ராடும் பண்ணல, எந்த கோல்மாலும் பண்ணல. ஆனா மக்களுக்கு வர்ற அவங்களோட கொஞ்சம் கொஞ்சம் நெகட்டிவ் எனர்ஜி எடுத்து அவங்க அதை ஏற்றுக்கிறாங்க. அது குறிப்பிட்டால தான் ஏற்றுக்க முடியும், ரீசாட்டத்தின்படி ஃபுல்லா எல்லாம் ஏற்றுக்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சமா தான் ஏற்றுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோ பாய்சன் மாதிரி கொஞ்சமா தான் ஏற்றுக்கணும். அது கொஞ்சம் கொஞ்சமா சேரும்போது ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பக்தர்கள் சேரும்போது அவங்க கொஞ்சம் அதிகமா வருது, அதை பேக் பண்ணிக்கிறேன். அதே மாதிரிதான் உலகம் முழுசும் இருக்கிற மக்களுடைய பாவங்களை அவர் ஏற்று சிலுவையில வந்து அவர் வந்து தன்னை பலி கொடுக்கிறார். அப்புறம் அவர் இறைவன்றதால 3ஆம் நாள் உயிர் எழுதுறாரு, அப்புறம் திருப்பி வெளியில வர்றாரு, அது வேற வேற. ஏன்னா பிகாஸ் அவர் இறைவன் சாதாரண மனிதன் கிடையாது, தேவ மைந்தன், இறைவனுடைய மைந்தன் அவர். பட் அங்க என்ன கருத்து சொல்ல வர்றாரு? நீங்களாம் பாவீங்கப்பா, அந்த பாவத்தை போக்குங்க, பாவத்தை போக்குறதுக்காக ட்ரீட் பண்ணிட்டு வரீங்க, ட்ரீட் பண்ணிட்டு வாங்க, உங்களுக்காக நான் பாவங்களை சுமக்கிறேன், உங்களுக்காக நான் ரத்தம் செஞ்சுக்கிறேன், உங்களுக்காக நான் பாவங்களை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆஹா என்ன பாவிங்க சொல்லிட்டாங்க எல்லாரும் கோச்சிட்டா இயேசு என்ன பண்ணுவார்? ஒரு கருத்தை சொல்ல வர அதை புரிய வைக்கிறார், அவ்வளவுதான். ஐயோ என்ன பாவிங்கன்னு சொல்லிட்டீங்களே, எனக்கு குற்ற உணவு வந்துச்சு, எங்களை குற்ற உணவுல வச்சிருக்கீங்களே, மிரட்டிட்டே இருக்கீங்களே அப்படின்னா என்ன? நான்வெஜ் ஹோட்டலுக்கு போனோம்னா, நான் வந்து வெஜிடேரியன், ஏதாவது சமையல் வேற வழி இல்லை, அந்த ஹோட்டல் தான் இருக்குன்னு போனோம்னா அங்க ஆர்டர்ஸ் எல்லாம் போட்டோம், போட்ட பேர்லாம் போட்டோம், அதுதான் டெரரா இருக்கும் எனக்கு. போட்டி, ஆட்டுக்கால் சூப்பு, மாட்டுக்கால் சூப்பு, அது இந்த பேரெல்லாம் போடுவாங்க. நிறைய பேர் சரியாக ஞாபகத்துக்கு வரல. தலைக்கறி, தொடைக்கறி, ஆட்டுக்கால் சூப்பு, மாட்டுக்கால் சூப்பு, இன்னும் நிறைய பேர்லாம் வரும். அதை படிக்கும்போது தான் எனக்கு டெரரா இருக்கும், இப்படி எல்லாம் டெரரா இருக்கு. கடக்கி, அப்புறம் இன்னும் ஏதோ பேர்லாம் இருக்கும், நிறைய பேர் வரும். பெரும்பாலும் நான்வெஜ் ஹோட்டலுக்கு போக மாட்டேன், எங்கேயாவது சமையல் தெரியாத சொல்ல வேற வழி இல்லாம வேற எதுவுமே இல்லை பக்கத்துல போனா அந்த போட்டை பார்க்கறது கலக்கை கட கட கடன்
ஒரு டெரரா இருக்கும். அதுதான் டெரர். இப்ப அந்த உணர்வு ஹோட்டல்ல போனா அந்த என்ன டெரர் உணர்வு எனக்கு வந்ததோ அந்த உணர்வை நான் இப்ப ஃபீல் பண்றேன். ஏன்னா நீங்க டெரரா பேசுறீங்க, நீங்க பேசுறதுலாம் பயமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, ஓ நம்ம நான்வெஜ் ஹோட்டல்ல இந்த பேரெல்லாம் பார்க்கும்போது நம்ம டெரரா அந்த ஃபீலிங் சொன்னோம்ல, அந்த ஃபீலிங் நம்மளுடைய இந்த கிளாஸ் அட்டன் பண்றவங்க யூடியூப்ல பாக்குறவங்க எல்லாம் ஃபீல் பண்றாங்க போல இருக்கு. அதை நான் உணர்கிறேன். ஆனா அப்படி தேவையில்லை. அப்படி தேவை. ஏன்னா அங்கே வந்து தடக்கறி தொடக்கறி என்னென்னமோ போடுறாங்க, எனக்கு சரியா வரல. அதான் அந்த டெரரா பார்த்து நான் என்ன டெரர் ஃபீல் பண்றேனோ அந்த ஃபீலிங் போகிறதுக்கு வழி அவங்க இஷ்டமா இருந்தா சாப்பிடுனா போயிடுவான். பொதுவாகவே நாளைக்கு ஹோட்டலுக்கு வெஜிடேரியன் போனா மதிப்பு கம்மி. அவங்க சாப்பாடு ஏதாவது ஆர்டர் பண்ணோம்னா நம்ம பார்க்குற விதமே ஒரு மாதிரியா இருக்கும். என்னமோ ஒரு தேவையில்லாத ஜந்து வந்துட்டு உட்காட்டுற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அவன் அனாவசியமா பண்ணி கொடுப்பான். பட் அதே நான்வெஜ் சாப்பிடுறது ராஜ மரியாதை, ராஜ உபசரிப்பு. சார் அதுவா சார், ஏன்னா அவன் ஆயிரக்கணக்கில் பில்லு கொடுப்பான். நான்வெஜ் வெரைட்டியா கொடுப்பான். நான் என்ன 4 இட்லி 2 தோசை சாப்பிட்டேன், நான் என்ன காசு ஒரு 100 200 கொடுப்பேன். அவனை பொறுத்த வரைக்கும் சாதாரண கிடையாது. அவன் பண்ணா ஹெவி கிடையாது. அவன் பெரிய ஆர்டர். அவன் சாப்பிட்டா ஒரு 2000 3000 ஆர்டர் பண்ணுவான். நான் சாப்பிட்டா மேக்ஸிமம் 100 200. ஒரு இட்லி சப்பாத்தி ஏதாவது பூரி வேற ஏதாவது பொங்கல் இடி அப்ப இந்த மாதிரி இருக்கும். நம்ம பார்க்கறதே ஒரு பார்வையே ஒரு வித்தியாசமா இருக்கும். ஏதோ தேவையில்லாம சேர்ந்து விட்டு வந்து சரி வந்துச்சு பார்த்தா ஏதோ சரி மனுஷன் மாதிரி தெரிஞ்சு ஏதோ சாப்பாடு கட்டு போகும். அந்த டெரர் மென்டாலிட்டி வந்து நீங்க நேற்று சொல்லும் போது நான் ஃபீல் பண்ணேன். அந்த டெரர் மென்டாலிட்டி ஹோட்டல்ல அப்படி இருக்கு. ஆனா அது வெளியே வர முடியாது. வேற வழி இஷ்டமா தான் சாப்பிடலாம் போகணும். பட் இங்க அப்படி கிடையாது. நீங்க டெரரா இருக்கணும் மிரட்டுறதெல்லாம் இல்லை. நீங்க அதுல நல்லா சாப்பிட்டா வந்தணுன்றதாக நான் சொல்லுவேன். நல்ல விஷயங்களை சொல்லி அப்ப நீங்க வந்து பயப்பட வேண்டாம், குழம்ப வேண்டாம், பாவிகளாக இருக்கணும்னு நினைக்க வேண்டாம், குற்ற உணர்வு வேண்டாம், இதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. இதெல்லாம் விட்டு வெளியே வாங்கன்னு சொல்லி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. இன்னொரு சகோதரி கேட்டிருந்தாங்க, நான் ஹென் வளர்க்குறேன். இது எங்க வீட்டுல வந்து கோழிப்பண்ணை தானே. அது தங்கிலீஷ்ல போட்டிருக்காங்க. இது எனக்கு படிக்கிறது கஷ்டமா இருந்தது. அதானே ஹென் பண்ணை வச்சிருக்கேன். எனக்கு தமிழ்ல போட்டா தமிழ் நல்லா இருக்கும், இல்லை இங்கிலீஷ் போட்டா இங்கிலீஷ்ல இருக்கும். இங்க தங்கிலீஷ்ல போட்டிருக்காங்க, ரெண்டு கலந்து. ஹென் பண்ணை வீட்டுல வச்சிருக்கோம். அதை சாப்பிட வந்து நாய்கள் வருது. அதை வந்து அடிச்சிடும், நாங்க அடிச்சு துரத்துறோம். அந்த அடிச்சா அந்த பாவம் எங்களுக்கு வருமா அப்படின்னு கேட்டுருக்கோம். அது என்ன விஷயம்னா, நாம என்ன செய்யறோமோ அதே மாதிரி பல மடங்கு நமக்கு ரிட்டர்ன் வரும். ஃபர்ஸ்ட் காஸ் அப்புறம் எஃபெக்ட்னு சொல்லுது. இது இறைவனுடைய சட்டம். நீங்களும் நானும் நினைச்சா மாற்ற முடியாது, அமெண்ட்மெண்ட் எல்லாம் பண்ண முடியாது. எந்த கவர்மெண்ட்டும் அதை மாற்ற முடியாது. இறைவனுடைய கவர்மெண்ட்ல யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க வந்து அந்த நாய்களை வந்து அடிக்கிறீங்க. நீங்க கோழி வளர்த்துறீங்க. அந்த கோழி வளர்க்கறத அதை சாப்பிட்றதுக்காக நாய்கள் வருது. அந்த நாய்களை அடிக்கணும். நீங்க நாயை அடிச்சா நாய்க்கு வலிக்குமா? வலிக்காது. நாயை அடிக்கிறீங்க, நாய்க்கு வலிக்குமா? வலிக்காது. வலிக்கும், கண்டிப்பா வலிக்கும். அந்த வலி உங்களுக்கு கண்டிப்பா வரும். அதை ரெக்கார்ட் பண்ணிக்கணும். டிவைன் வந்து கரெக்டா ரெக்கார்ட் பண்ணும். அந்த வலி வரும். எதுக்காக அடிச்சீங்கன்றது வேற சமாச்சாரம். பட் அந்த வலி வலிக்கும். அப்ப எப்படி சார் நான் வந்து அதை அடிக்கலன்னா அது வந்து சாப்பிட்டு போயிடுமே அப்படின்னு சாப்பிட்டுதான் போகும், சாப்பிட விட்டுறணும். அப்ப எப்படி சார் நான் படிக்கிறது? ரைட், சரியான கேள்வி. இங்க ஒரு விஷயம் சொல்ல வரேன். கர்மாடு வந்து டெலிகேட்டான சப்ஜெக்ட். அதை ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். அது டக்குன்னு ஓவர் நைட்ல வராது. 35 வருஷம் எனக்கே கிளியர் பண்ணிட்டு இப்பதான் எனக்கு ஓகே நீங்க சொல்லுங்கன்னு எழுதி கொண்டு வர்றாங்க. நீங்க இப்பதான் உள்ள வந்திருக்கீங்க. இப்பதான் லேர்னர் ஸ்டேஜ், பிகினிங் ஸ்டேஜ். இந்த பிகினிங் ஸ்டேஜ்ல வரும்போது நீங்க எல்லாமே புரிஞ்சுக்க முடியாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பா புரிஞ்சுப்பீங்க. நான் என்னுடைய அட்வைஸ் என்ன, நீங்க ஃபாலோ பண்றது அது வேற சமாச்சாரம். பட் நம்மளுடைய கர்மாவை நம்ம ஏற்கனவே ஒரு சகோதரர் ரொம்ப சலிச்சு போட்டிருந்தாரு லாஸ்ட் மந்த். நான் சார் உட்காந்தா கர்மா, ஏண்டா கர்மா, எங்க பார்த்தா கர்மா என்ன சார் பெரிய தொந்தரவா இருக்குன்னு போட்டிருக்காரு. உண்மை அதுதான். நீங்க அக்செப்ட் பண்ணிக்கினாலும் சலிச்சுக்கிட்டாலும் சலிக்கலனாலும் நம்ம கர்மாவில தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். 24 hours 365 days our entire life is being spent with our karmas, whether it is bad or good. பிறந்ததுல இருந்து இறக்கிற வரைக்கும் ஒரு நிமிடமும் ஒரு வினாடியும் நம்ம கர்மாவினால் தான் நிர்ணயிக்கப்படுகிறது. கர்மாவினால் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அது நல்ல கர்மாவோ கெட்ட கர்மாவோ எதுவா இருந்தாலும் அதுதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால ஒரு விஷயத்திலையும் நீங்க அதை கரெக்டா ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியம். ஃபாலோ பண்ணா நீங்க நல்லா இருக்கு, ஃபாலோ பண்ணனா அது நான் சொல்லலாம். அப்ப நீங்க நல்லா இருக்கணுக்காக ஃபாலோ பண்ணுங்க. அதை சர்ச்சுக்க வேண்டாம். அது உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு பகுதி.
24 hours 365 days பணம் பணம் பாக்குறோம்ல. பணம் சம்பாதிக்கணும். இந்த வரைக்கும் சம்பாதிக்கலாமா, அந்த வரைக்கும் சம்பாதிக்கலாமா, ஈட பார்ட் டைம் ஒர்க் பண்ணலாமா, இதுல பார்ட் டைம் பிசினஸ் பண்ணலாமா, இந்த பிசினஸ் பண்ணலாம், மல்டி பிசினஸ் இது பண்ணலாமா. ஒரு பிசினஸ் லாஸ் ஆச்சுன்னா இன்னொரு பிசினஸ் கை கொடுக்கும். இந்த பிசினஸ் லாஸ் இந்த பிசினஸ், அப்ப மல்டி பிசினஸ் பண்ணணும். இதெல்லாம் கார்பரேட் லாஸ்ன்னு சொல்லலாம், கார்பரேட் ரூல்ஸ் சொல்லலாம். இதெல்லாம் ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா டைவர்சிஃபைடு பிசினஸ் சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு பிசினஸ் நம்ம இருக்கும், அது லாஸ் ஆயிடுச்சுன்னா இன்னொரு பிசினஸ், அது லாஸ் ஆகி இன்னொரு பிசினஸ் கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. MBA இந்த கிளாஸ் எல்லாம் நடத்துவாங்க, MBA சப்ஜெக்ட். அப்ப எப்படி நம்ம பணத்துக்காக நம்ம 24 hours 365 days நம்ம அந்த பழக்கத்துல இருக்கிறோமோ, அதே மாதிரி நாம இந்த கர்மாவோட இருக்கோம். ஒரு சின்ன விஷயம் சங்கடமா தான் இருக்கு, இருந்தாலும் அந்த இந்த பாயிண்ட புரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்றேன். எனக்கே சங்கடமா தான் இருக்கு. ஒரு லாரி டிரைவர் ஒரு இடத்துல மீட் பண்ணு, அவர் சொல்றாரு, எங்க ஹவுஸ் ஓனர் லாரி ஓனர் ரொம்ப மோசமான லாரி ஓனர் தான். டியூட்டிக்கு எங்கேயாவது போயிட்டு வந்தா நைட் எவ்வளவு நேரம்னா அந்த கலெக்ஷன் அந்த காசை கொடுத்துட்டு வரணும். பாருங்க, அது கலெக்ஷன் பண்ண பணத்தை பணம் கொடுத்தணும். நான் ஒரு தேர்ட் பார்ட்டி ஒரு ப்ரெஸ்ல இருக்கேன், வேற ஒரு விஷயமா ப்ரெஸ்ல உட்காந்துருக்கேன். அந்த ப்ரெஸ்ஸுக்கு வந்தவங்க 2 லாரி டிரைவர்ஸ் அவங்க பேசிக்கிறாங்க. அவங்க ஒரு பெரிய விஐபியினுடைய ஒரு பிரபலமான அரசியல் கட்சியினுடைய அவர்கிட்ட வேலை செய்யற டிரைவர்ஸ், வெவ்வேறு கம்பெனி, வெவ்வேறு ஓனர்ஸ், 2 பேருமே அரசியல் கட்சியில சேரும். அதுல ஒருத்தர் சொல்றாரு, ஏன்பா எங்க ஓனர் மோசமான ஓனர்ப்பா, அவர் இந்த பணம் அப்படின்னு சொல்லி சொன்னா உடனே கொண்டு அப்படியே மறுநாள் காலைல கொண்டு கொடுத்தா என்ன, நைட்டு 10 மணி 12 மணி டியூட்டிக்கு வருவேன், வந்தா எனக்கு நைட் பணத்தை கொடுத்தா வீட்டுக்கு போகணும்னு சொல்றாருப்பா, நம்மள வீட்டுக்கு போக விட மாட்டேன்ப்பா. முன்னாடி கிட்ட போட்டிருந்தா கூட அந்த ஆள் எழுந்து பணத்தை வாங்கி தான் போவோம் அப்படின்றாரு அவரு. எனக்கே சங்கடமா இப்படி புரிஞ்சுக்காங்க மக்கள் எப்படி இருக்காங்க. அதுக்கு இன்னொருத்தர் சொல்றாரு, 3 நாள் பரவாயில்லக்கா, பொண்டாட்டி படுத்தா கூட வராரு, அவரு பொண்டாட்டி கிட்ட இன்டர்கோர்ஸ் பண்ணிட்டா கூட வருவாருயா, எங்க விட்டுட்டு வந்துருவாருயா, அவரு எப்படி விளக்க சொல்றாரு. அவரு பொண்டாட்டி கூட படுத்திருந்தா கூட பரவாயில்ல, அதை விட்டுட்டு பணம் வாங்கி போவாருன்றாரு. இவரு சொல்றாரு, அப்படிலாம் இல்ல, பொண்டாட்டி கிட்ட அவர் படுத்து இன்டர்கோர்ஸ் பண்ணிட்டு இருந்தா கூட அதையே பாதியில விட்டுட்டு பணத்தை வாங்கி போவேன் எங்காலு அப்படின்றாரு. இவரு சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காரு, நடந்த விஷயம் பொருத்தமா இருக்கும் சார். அப்படின்னா அவங்க பணத்தை எவ்வளவு ஒரு மனைவி கிட்ட கூட இருக்கும், ரைட் வரைக்கும் மனைவி கிட்ட உடம்பு வச்சுட்டு போனா கூட அதை கூட விட்டுட்டு பணத்தை வாங்கி போவாராம். அந்த அளவுக்கு இவரும் நோட் பண்ணிக்கிறாரு. அதை பப்ளிக்கா அந்த பிரஸ்ல சொல்றாரு. இது நான் பார்க்கறது கேட்கிறேன். அது பாருங்க, எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடி காலம் பேசி. அப்ப பணத்து மேல மக்கள் எவ்வளவு ஈர்ப்பா இருக்கிறாங்கன்ற ஒரு விஷயத்துக்காக இந்த விஷயத்தை தவறா நினைக்காது. அந்த கம்பாரிசன் எதுக்காக சொன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. 20-30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம். அப்ப பணத்தின் மேல மக்கள் எந்த அளவுக்கு ஈர்ப்பாக இருக்கிறார்கள் சொல்லு. இந்த ஈர்ப்பு, இந்த ஈடுபாடு குட்கர்மா சம்பாதிகள் இருக்கணும்னு நான் சொல்லல. குட்கர்மா சம்பாதிகள் இருக்கணும். அப்படி இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம லைஃப்ல நல்லா வருவோம், சந்தோஷமாக இருக்கும், ஹாப்பியாக இருக்கும். அப்ப அந்த ஒரு நிமிடமும் குட்கர்மா சம்பாதிக்கணும், பேட் கம்யூனிகேஷன் பண்ணணும். அதை நீங்க ஃபாலோ பண்ணணும். அதுதான் முக்கியம் வாழ்க்கை. நீங்க ஒரு செகண்ட் இப்படி மாத்தி பாருங்க, கொஞ்ச நாளைக்கு கஷ்டமா இருக்கும், அப்புறம் அப்படி பழகிடும். அப்புறம் நீங்க பழக நீங்க பேட் கம் யூஸ் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா யூஸ் பண்ணுவீங்க. குட்கர்மாவை நீங்க கிரியேட் பண்ணிட்டே இருப்பீங்க. நீங்க மெடிடேட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இப்ப நான் சொல்றேன், நீங்க 1 hour மெடிடேஷன் பண்ணுங்க, உங்க வயசு என்னவோ அந்த வயசு வரைக்கும் மெடிடேஷன் பண்ணுங்க, நீங்க 1 hour மெயின்டைன் பண்ணுங்க, 15-20 minutes மெடிடேஷன் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். பட் இந்த லெவலுக்கெல்லாம் நீங்க வந்துட்டீங்கன்னா மெடிடேஷன் 1 நிமிஷம் கூட உட்கார தேவையில்லை. மெடிடேஷன் பண்ணாமையே மெடிடேஷன் பண்ணக்கூடிய எஃபெக்ட் கொண்டு வர முடியும். ஷூர். இப்ப நம்ம ஆரம்ப காலத்துல கத்துக்குட்டிங்களுக்கு கத்துக் கொடுக்குறோம். நீங்க மெடிடேஷன் பண்ணுங்க, கிறிஸ்டல் மெடிடேஷன் பண்ணுங்க, கிறிஸ்டல் யோகா பண்ணுங்க. இது ஸ்டார்டிங் ஸ்டேஜ். நீங்க அந்த பக்குவத்துல நம்ம சொல்ற மாதிரி கொஞ்சம் கர்மா எனர்ஜி நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வாங்க பாருங்க. மெடிடேஷனே பண்ண வேண்டாம், யோகாவே பண்ண வேண்டாம். அந்த யோகா மெடிடேஷன் பண்ணாமையே உங்களுக்கு அந்த ரிசல்ட் வந்துடும். அதைத்தான் கர்மா எனர்ஜி ஹீலிங் சொல்லிக்கும். ஒரு கேள்வி போட்டிருந்தாரு சகோதரர், பிராணிக் ஹீலிங் பண்ண சொல்றீங்க, அந்த பிராணிக் ஹீலிங் பண்ணா அதை கொடுங்க. எனக்கு அந்த மொபைல் ஒரு சகோதரர் கேட்டிருக்காரு, பிராணிக் ஹீலிங் செய்யலாம் என்று கூறியிருக்கிறீர்கள். பிராணிக் ஹீலிங் செய்யலாம் நான் சொல்லல, பிராணிக் ஹீலிங் பத்தி பேசுங்க.
பிராணிக் செய்யுங்கன்னு நான் சொல்லலை. அது தவறும் கிடையாது. நல்ல ஒரு ஹோலிஸ்டிக் சிஸ்டம் அது ஃபாலோ பண்ண தவறு கிடையாது. பட் மாஸ்டர் சோவா கோபி சொன்ன மாதிரி அந்த நுணுக்கங்களை பயன்படுத்தி செய்யலாம், தப்பு கிடையாது. ஸோ பிராணிக் செய்யலாம் என்று கூறியிருக்கிறீர்கள். சக்தி நிலை மாற்றம் எதிர்மறை மனநிலையால் உருவாக்கி இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அவர் மனதளவில் மாற்றத்துக்கு தயாராக இல்லாத போது நாம் சக்தி நிலைகளை சரி செய்வது சரியானது தானா? கர்மாவை தலையில் போல் இருக்கிறதே அப்படின்னு சொல்லி கேட்கிறார் பாலு அப்படின்னு ஒரு சகோதரர். கரெக்ட், அருமையான பாயிண்ட், அருமையான கேள்வி, நல்ல கேள்வி. அருமையா திங்க் பண்ணி கரெக்டான பாயிண்ட போட்டு மடக்கி இருக்கோம். நல்ல கேள்வி. பிராணிக் செய்யலாம் என்று கூறியிருக்கிறீர்கள். சக்தி நிலை மாற்றம் எதிர்மறை மனநிலையை உருவாக்கிறது, உண்மை. அந்த சக்தி நிலை மாற்றம் வந்து எதிர்மறை மனநிலையில உருவாகி 100% கிடைக்கும். அப்படி இருக்கும் பொழுது அவர் மனதளவில் மாற்ற தயாராக இல்லாத போது, எஸ், அவர் மனதளவில் மாற்றத்திற்கு தயாராக இல்லாத போது, தயாராக இல்லாமல், கரெக்ட், அப்சல்யூட்லி கரெக்ட். நாம் சக்தி நிலைகளை சரி செய்வது சரியானது தானா? தவறுதான், தவறு. நாம் சக்தி நிலைகளை சரி செய்வது சரியானதானா? தவறு. அப்புறம் ஏன் மாஸ்டர் சொல்லியிருக்காரு? சொல்லு, வழக்கம். கர்மாவை தலைவது போல் இருக்கிறது, கரெக்ட். கர்மாவை தலைவது போல் இருக்கிறது, கரெக்ட். இந்த சக்தி நிலை மாற்றங்கள் வந்து நெகட்டிவா இருக்கு. அந்த சக்தி நிலை மாற்றங்கள் நெகட்டிவா இருக்குனால சக்ராஸ் எல்லாம் வந்து நெகட்டிவா இயங்குது. அப்ப அந்த சக்ராவை வந்து நம்ம எனர்ஜி கொடுத்து அதை வந்து கிளன்சிங் பண்ணி பியூரிஃபை பண்ணி எனர்ஜி கொடுத்து ஸ்டெபிலைஸ் பண்ணி பண்றமே, அது தவறு தானே அப்படின்னு சொல்றாரு. தவறு, அது சரின்னு சொல்ல முடியாது. அதனாலதான் வந்து பிராணிக் ஹீலர்ஸும் சஃபர் ஆகுறாங்க, பிராணிக் ஹீலர்ஸும் சஃபர் ஆகுறாங்க, கஷ்டப்படுறாங்க. ரைட் ஹீலர்ஸும் அப்படித்தான் கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் எல்லாம் வருது. அது நான் இன்னும் பிராணிக் ஹீலிங் பண்ண ரேக்கி ஹீலிங் பண்ண எனக்கு அது வந்து இன்னும் பிரச்சனைகள் கஷ்டங்கள் வருது அப்படின்னு அப்படி சொல்லும் பொழுது அந்த பிராணிக் ஹீலிங்க கண்டுபிடிச்சு சொன்ன கிராண்ட் மாஸ்டர் சோவா சிஇஓ சிஇஓ ரேக்கி கண்டுபிடிச்ச லெக்காவோ சிஇஓ அவங்கள நம்ம தப்பு சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்கள்தான் சித்தர்கள் என்று தங்களை சொல்லிக்கொள்ளாத சித்தர்கள். அப்ப அவங்க சொன்ன தப்பு இல்லை, அவங்க சொன்ன தப்பு இல்லை. ஆனா செஞ்சா அந்த பிரச்சனை வருதுன்னா இந்த 2 பேருக்கும் மத்தியில எங்கேயோ ஒரு நூல் பாயிண்ட் இருக்கு. அந்த நூல் பாயிண்ட தான் வந்து இங்க நம்ம பிடிக்கணும். என்ன பாயிண்ட்னா, அதாவது சக்கரங்களை ஹீல் பண்றோம், கரெக்ட் ஆகுது. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து சக்கரம் பழைய மாதிரி வந்துடும். பிராணிக் ஹீலிங்ல ரைட்ல நீங்க ஹீல் கொடுக்கும்போது ஹீல் பண்றீங்க, கிளன்சிங் பண்றீங்க, எனர்ஜைஸ் பண்றீங்க, ஸ்டெபிலைஸ் பண்றீங்க. கிளன்சிங் பண்றீங்க, எனர்ஜைஸ் பண்றீங்க, ஸ்டெபிலைஸ் பண்றீங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பழைய மாதிரி மாறிடும். ஏன்? ரேக்கிலிங் அப்படிதான், பிராணிக் ஹீலிங். ஸோ எனர்ஜி வந்து கட் பண்ணுவாங்க. நமக்கு மற்றவங்க கிட்ட வர தாட் ஃபார்ம்ஸ், நெகட்டிவ் எனர்ஜிஸ் மற்றவங்க கிட்ட வர்றத ரேக்கிலையும் கட் பண்ணுவாங்க, பிராணிக் கட் பண்ணுவாங்க. ரைட், ஓகே. ஆனா கட் பண்ணாலும் சில பேருக்கு என்னுடைய அனுபவத்துல விதின் 1 ஹவர்ல இருந்து திருப்பி ரீகனெக்ட் ஆயிடும். அது பிராணிக் ஹீலிங்கும் சரி, ரேக்கிலையும் சரி, திருப்பி ரீகனெக்ட் ஆயிடும். எந்த எனர்ஜி நம்ம கட் பண்றோமோ, எத்திரிக்கா போயிட்டு எத்திரிக் சிசரை யூஸ் பண்ணி எத்திரிக்கா நம்ம கட் பண்றோம், எத்திரிக்கா போறோம், எத்திரிக் சிசரை யூஸ் பண்றோம், எத்திரிக்கா கட் பண்றோம், கார்டை கட் பண்றோம். கார்டை கட் பண்ணாலும் மினிமம் 1 ஹவர்ல திருப்பி வந்துடுது. 1 வீக் கழிச்சு, 1 மந்த் கழிச்சு, 6 மந்த் கழிச்சு திருப்பி பழைய கார்டு பார்த்தா திருப்பி ஸ்கேன் பண்ணா கார்டு இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? நாம என்ன சொல்ல வரோம்னா, கர்மா எனர்ஜி ஹீலிங் என்ன சொல்றோம்னா, அந்த கார்டே வராத மாதிரி ஆஃப் பண்ணணுன்றோம். இப்ப அந்த கார்டு வருது, நம்ம கார்டை கட் பண்றோம். கர்மா எனர்ஜி ஹீலிங் என்ன சொல்றதுன்னா, பிராணிக் ஹீலிங்ல மறைமுகமாக சொன்ன விஷயத்தை, ரேக்கில மறைமுகமாக சொன்ன விஷயத்தை கர்மா எனர்ஜி ஹீலிங் ஓப்பனா சொல்லுது. அவங்களும் கோடு காட்டி இருக்காங்க, பட் கோடு காட்டி இருக்காங்க அது புரிஞ்சும் புரியாத மாதிரி அப்படி கட் பண்ணிருக்காங்க. ஏன்னா கர்மிக் லெவல் அந்த ஹையர் லெவலுக்கு போறோம், அடுத்த லெவலுக்கு போகணும், கர்மா எனர்ஜி ஹீலிங் போகட்டும்ன்றதுக்காக அவங்க லெவல் வரைக்கும் சொல்லிட்டாங்க. பிகாஸ் இது வந்து ஒரு யூனிவர்சிட்டி மாதிரி, ப்ரீகேஜில இருந்து பிஹெச்டி வரைக்கும் அந்த யூனிட் காம்ப்ளெக்ஸ்ல இருக்கு. ப்ரீகேஜில இருந்து பிஹெச்டி வரைக்கும் ஒரே யூனிவர்சிட்டி காம்பஸ்ல இருக்கு. ஒரே ஓனர், கல்வி தந்தை ஒரே ஒருத்தர், கல்வி ஓனர் ஒரே ஒருத்தர் வச்சுக்கோங்க. இமேஜின் பண்ணுங்க, கல்வி தந்தை அந்த யூனிவர்சிட்டி நடத்துற கல்வி ஓனர், கல்வி தந்தை வந்து ஒரே ஒருத்தர். அவருடைய காம்பவுண்ட்ல ஒரு 1000 ஏக்கர் காம்பவுண்ட்னு வச்சுக்கோங்க. அந்த 1000 ஏக்கர் காம்பவுண்ட் சுத்தி வளைச்சு போட்டு கல்வி தந்தையா இருக்கிறாரு, கல்வியை கொடுக்குறாரு. அது எல்லா எஜுகேஷனும் இருக்கு, எல்லா டைப் ஆஃப் கோர்சஸும் இருக்கு. ப்ரீகேஜில இருந்து யூனிவர்சிட்டி பிஹெச்டி வரைக்கும் இருக்குன்னா அதற்கு தகுந்த ப்ரொஃபசர்ஸ், அதற்கு தகுந்த லெக்சரர்ஸ், ரீடர்ஸ், அதற்கு தகுந்த டீச்சர்ஸ் இருப்பாங்க இல்லையா? அப்போ ஒருத்தர் வித்தியாசப்படுவாங்க.
அவங்க யார் யார் எந்தெந்த ஸ்டாண்டர்டுக்கு எந்தெந்த கோர்ஸ்க்கு எந்தெந்த லெவல்ல வந்து பாடம் நடத்தணுமோ அந்த லெவல்ல படுத்துவாங்க. அத்தனை பேர்னா அப்ப அந்த யூனிவர்சிட்டி கேம்பஸ்ல ஒரு 1000 பேர் டீச்சர்ஸ் இருக்காங்க, லெக்சர்ஸ் இருக்காங்க, ரீடர்ஸ் இருக்காங்க, ப்ரொஃபசர்ஸ் இருக்காங்கன்னா எல்லாரும் தனித்தனி அவங்க கோர்ஸ் அவங்க செக்மெண்ட்டுக்கு அவங்க பீரியடுக்கு அங்கங்க போய் நடத்துவாங்க. அதே மாதிரிதான் ஆன்மீகமும் சரி. அந்த ப்ராணிக் ஹீலிங் ஒரு லெவல்ல சொல்லுது, அடுத்த லெவலுக்கு வேற வரணும். கர்மா எனர்ஜி ஹீலிங் வரும், ரெய்கி ஹீலிங் ஒரு லெவல்ல வருது, கர்மா எனர்ஜி ஹீலிங் இன்னொரு லெவல்ல வரும். ஸோ இந்த மாதிரி மாறி 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 வந்துட்டே இருக்கும். அந்த லெவல்ல போய் நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும், அந்த லெவல்ல போய் நீங்க பாடத்தை கற்றுக்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த சக்கரங்களை வந்து ஹீல் பண்றது வந்து ஒரு செகண்டரி. சக்கரங்களை சரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லாத அளவுக்கு கொண்டு வரணும். சக்கரம் டிஃபெக்ட் ஆனாதான் நம்ம ஹீல் பண்றோம், எனர்ஜி கொடுக்கணும், அதை கிளன்சிங் பண்ணணும், எனர்ஜைஸ் பண்ணணும், இவ்வளவு வேலை செய்யணும். கிளன்சிங்கு, அப்புறம் எனர்ஜி கொடுக்குறோம், அப்புறம் அதை ஸ்டெபிலைஸ் பண்றோம், இவ்வளவு வேலையும் பண்றோம். பண்ணாலும் புட்டுக்குது, வாட்டை வந்து திருப்பி வருது. கர்மா எனர்ஜி ஹீலிங்ல வந்து கர்மா கிளன்சிங் மெடிசன் ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா, அந்த கர்மா கிளன்சிங் மெடிசன் கொடுக்கும் பொழுது அது டிஎன்ஏஆர்ல போய் நீங்க ஜஸ்ட் சாப்பிடுறீங்க, அவ்வளவுதான். அது உள்ள போய் சக்கராசை பேலன்ஸ் பண்ணுது. அதான் உண்மை. இது கேள்வி கேட்டதுனால பதில் வருது, இல்லை நான் சொல்லியிருக்க மாட்டேன். என்ன பண்ணுதுன்னு நிறைய பேர் தெரியாது. என்ன டாக்டர் ஆகும்னா கர்மா கிளீனிங் மெடிசன்றாரு, கர்மா கிளீனிங் மெடிசன்றாரு அப்படின்னு. கர்மா கிளீனிங் மெடிசன் ஏன் காலையில வெறும் வயிற்றுல எம்டி ஸ்டொமக்ல 2 டம்ளர்ஸ் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கணும். தட்டு வெறும் வாட்டர் கிடையாது, கிறிஸ்டல் வாட்டரோ, ஜெம்ஸ்டோன் வாட்டரோ, இல்லை ருத்ராட்சம் வாட்டரோ, இல்லை வேற சில ஸ்பெசிஃபிக் வாட்டர்ஸ், ஜெம்ஸ்டோன் வாட்டர், இந்த மாதிரி இதாக இருக்கு. அந்த ஸ்பெசிஃபிக்காக அந்த வாட்டரை எடுத்துட்டு அந்த கர்மா கிளீனிங் பிரித்து சாப்பிடுங்க. அது சாப்பிட்ட பிறகு 1 hour வரைக்கும் சாப்பிட வேண்டாம். ஆஃப்டர் 1 hour யூ கேன் டேக் எனி திங், ஈவன் ஜூஸ், காபி, அருகம்புல் ஜூஸ், இந்த கஷாயம் எதுவாக இருந்தாலும் அப் டு 1 hour யூ ஷுட் நாட் டேக் எனி திங். ஆஃப்டர் 1 hour யூ கேன் டேக் எனி திங். அது ஏன் சொல்றோம்னா, அது போய் உள்ள நம்ம 72,000 நாடி நரம்புகளையும் கிளன்சிங் பண்ணி, 72,000 நாடி நரம்புகளையும் கிளன்சிங் பண்ணி, சக்கராஸ் எல்லாம் கிளன்சிங் பண்ணி பேலன்ஸ் பண்ணுது. நாம வெளியில இருந்து கொடுத்தா என்ன எனர்ஜி கொடுக்குறோமோ அந்த எனர்ஜி ஜஸ்ட் அவங்க பில்ஸ் வாங்கி போடும் பொழுது அது நடக்குது. அதனாலதான் அதை போடுங்க அப்படின்னு. அது இன்னும் ஹெவியா இருக்கிறவங்களுக்கு காலையிலையும் மதியானமும் நைட்லயும் 3 வேளையும் சாப்பிடும் பொழுது சாப்பிட்ட பிறகு இந்த மூலிகைகளை எடுத்துக்கோங்க அப்படின்னு. சிதர்கலாரிலேயே மூலிகை டாக்டர் இளங்கோ கண்டுபிடிச்ச மூலிகை கிடையாது. நான்லாம் இதை கண்டுபிடிக்கணும், நான் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாம் கண்டுபிடிச்சு சொல்லிட்டு போயிட்டாங்க, காலங்காலமா சொல்லிட்டு இருக்காங்க. அந்தந்த ஜென்மத்துல அந்தந்த டைப்ல யாரோ ஒரு குருமாருக்கு வந்து சொல்லுவாங்க, யாராவது ஒருத்தர் வருவாங்க. இந்த டைம்ல, இந்த வருஷத்துல, இந்த டைம்ல நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன், டாக்டர் இளங்கோ வந்து சொல்லிட்டு இருக்காரு. அவ்வளவு அடுத்தடுத்த முறையில வேற யாராவது குருமார்கள் வருவாங்க, சொல்லிக் கொடுப்பாங்க. அந்தந்த பீரியட்ல வருவாங்க, யாராவது சொல்லிக் கொடுப்பாங்க. பகவான் பகவத்கீதை சொல்றாரு பார்த்தீங்களா, உலகத்தில் எப்பெல்லாம் அக்கிரமம் நடக்குதோ, அநியாயம் பெருகுதோ, அப்பெல்லாம் நான் பிறவி எடுத்து வருவேன். அது உண்மை, உண்மை. அப்போ 9 அவதாரங்கள் சொல்றாங்க, 8 அவதாரம் எடுத்துட்டாரு. 9வது அவதாரம் கல்கி அவதாரம். அந்த அவதாரம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அது வரும். கல்கி அவதாரம் வரும்போது உலகம் அழிஞ்சிடும். 9வது விஷயம் அது. 9வது அவதாரம் கல்கி அவதாரம் சொல்லி வரும்போது உலகம் வந்து டோட்டலா இந்த பிரபஞ்சம் வந்து அழிஞ்சிடும், டோட்டலா அழிஞ்சிடும். இன்னும் லட்சக்கணக்கான வருடங்கள் இருக்கு, 4 லட்சம் வருஷம் இருக்கு. அது அப்புறம் தான் அழியும். பட் அப்போ அந்த 4 லட்சம் வருஷம் முடியும் பொழுது கல்கி அவதாரம் வரும், கல்கியாக அவர் வருவார். ஆனா கல்கியாக நான் வந்துட்டேன், நான் தான் கல்கி பகவான் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. அந்த உண்மையான கல்கி பகவான் வந்து 4 லட்சம் வருஷம் கழிச்சு உலகம் அழிய போறப்ப அப்பதான் வருவாரு. அப்பதான் அவர் வருவாரு. அவர் வந்து உலகத்தை அழிப்பார். உலகத்தை அழிக்கிறதுக்காக தான் அவர் வராரு, அவதாரம் எடுத்து வராரு. இது வந்து மேஜர் அவதாரம், பெரிய அவதாரம். அப்பப்ப குறுகிய அவதாரம், சின்ன சின்ன பீரியட், கொஞ்சம் கொஞ்சம் வருஷங்களுக்கு அவதாரமா வருவார். அந்த சின்ன சின்ன குறுகிய வருஷங்களுக்கு வர்றவங்க தான் இந்த மாதிரி மகான்கள், குருமார்கள், சித்தர்கள், இந்த மாதிரி புனித குருமார்கள்லாம் அப்பப்போ ஒரு பீரியட்ல அனுப்பிச்சுடுவாங்க. அந்த பீரியட்ல அனுப்பிச்சுடுவாங்க. அந்த மாதிரி அனுப்பப்பட்ட குருமார்கள் வந்து விஷயத்தை சொல்லிக் கொடுப்பாங்க. பட் அந்த மாதிரி குருமார்களை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கணும்னா, அவங்க யாரும் பந்தா பண்ணிக்க மாட்டாங்க, பிரபகண்டா பண்ணிக்க மாட்டாங்க, நான் அப்படி இப்படி பட்டம் எல்லாம் கொடுத்துக்க மாட்டாங்க. ரொம்ப சிம்பிளா பார்த்தா மதிக்கவே மாட்டீங்க. பார்த்தா ஒரு சாதாரண மனிதன் கொடுக்குற மாதிரியே கொடுக்க மாட்டீங்க. அவ்வளவு சிம்பிளா இருப்பாங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருப்பாங்க, ரொம்ப ரொம்ப எளிமையா இருப்பாங்க. அந்த மாதிரி குருமார்கள் தான் உண்மையான குருமார்கள். அவங்க அப்படிதான் இருப்பாங்க. இந்த பந்தா பண்ணிக்கிறது, குரூப் சேர்த்துக்கிறது, அது ஒரு போர்ட்டல் சேர்த்துக்கிறது, நான் குரு நீ சீடன், நான் தான் இதுக்கு ஹெட்டு, எனக்கு கீழே இத்தனை பேரு, நீங்கெல்லாம் குருமா அப்படி சொல்றது, இதெல்லாம் வந்து உண்மையான குருமார்கள் அப்படி பண்ண மாட்டாங்க.
அவங்கள ரொம்ப தேடி கண்டுபிடிக்கணும். அது யாருக்கு குட் கர்மா இருக்கோ அப்பதான் அவங்களுடைய லிங்க் உங்களுக்கு கிடைக்கும். இல்லைன்னா அதற்கு கிடைக்க மாதிரி. அங்கேயும் குட் கர்மா வரும்போது உங்களுக்கு பேட் கர்மா சும்மா விட்டுருமா? இல்ல இல்ல, நான் இங்க போயிட்டா முன்னு போயிடுவேன், பல ஜென்மங்களை கட் பண்ணிடுவேன், நல்ல நிலைக்கு போயிடுவேன், சந்தோஷப்படுவேன், பல பிறகுகள்லாம் குறைச்சிடுவேன், சீக்கிரம் வந்து இறைவனை சேர்ந்துருவேன். அதெல்லாம் முடியாது அப்படின்னு நெகட்டிவ் கர்மா சேர்ந்து அங்கே அவங்க குருமார்க்கு கட் பண்ணிட்டு வெளியே போயிடுவாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நல்லதா வரும்போது வருவாங்க, யாரோ ஒரு குருமார்கிட்ட வருவாங்க, நல்ல விஷயம் கற்றுக்கலாம். ஸோ இந்த சக்தி நிலைகளை சரி பண்றதுன்றது சரிதான். ஆனா சக்தி நிலையை சரி பண்றது இன்னொரு வகையில தவறு. சரின்னு சொல்றீங்க, தவறு சொல்றீங்க. என்ன டாக்டர் வழக்கம் போல குழப்பறீங்களே அப்படிங்க. கொஞ்சம் நீங்க புரிஞ்சுக்கணும். வழக்கம் போல குழப்பல, வழக்கம் போல நீங்க கொஞ்சம் குழம்பா புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். இந்த சக்தி நிலையை நம்ம வெளியிலிருந்து சக்தி கொடுத்து கொடுத்து சரி பண்றோம். அது கொஞ்ச நேரத்துல திருப்பி ரிலீஸ் ஆயிடும், வீக் ஆயிடும், பழைய மாதிரி மாறிடும். அப்போ உள்ள வந்து அந்த சக்தி நிலை மாற்றமே மாறாத நீங்க மாறணும். அப்போ மாறணும்னா நீங்க மாறணும். உடல் மாறணும்னா மனம் மாறணும். மனம் மாறினா தான் ஆன்மா மாறும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் மாறும். இப்படியே பாரு, இப்படி வாங்க. ஆன்மா மாறணும். ஆன்மா மாறினா தான் மனம் மாறும். மனம் மாறினா தான் உடல் மாறும். ஆனா உடல் மட்டுமே பார்த்துங்கிறோம். இங்க என்ன மாறணும்? மனம் மாறணும், அப்புறம் ஆன்மாவும் மாறணும். அப்ப மாறினா தான் உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மனமாற்றத்தை கொண்டு வருவதற்கும் ஆன்மா மாற்றத்தை கொண்டு வருவதற்கும், ஆன்மால மாற்றம் வரணும், மனதிலேயே மாற்றம் வரணும். நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவா மாறணும். ஆத்மா எப்படி இருக்கு? நெகட்டிவா இருக்கு, அது பாசிட்டிவா மாறணும். தென் மனம் எப்படி இருக்கு? நெகட்டிவா இருக்கு, பாசிட்டிவா மாறும். அதுக்காக தான் இந்த கர்மா எனர்ஜி ஹீலிங் மெடிசன்ஸ் கொடுக்குறோம். அந்த மெடிசன்ஸ் நீங்க காலையில் சாப்பிடும் பொழுது உங்களுடைய மனநிலை மாற்றங்கள் உண்டாகும். நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும். நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும். இந்த மருந்து உள்ள போனதுல இருந்து அடுத்த நிமிஷத்துலேயே வேலை செய்யும், அடுத்த செகண்ட்லேயே வேலை செய்யும். நல்லா நோட் பண்ணீங்கன்னா உங்களோட மனநிலை மாறும். எப்படி மாறும்? இது மேஜிக்கு, மாய மந்திரம், வசியம் அப்படிலாம் கிடையாது. தப்பா புரிஞ்சுக்காதீங்க. நிறைய பேர் தப்பாவே புரிஞ்சுக்கிறீங்க. சரியா புரிஞ்சிங்கன்னா தப்பா புரிஞ்சுக்கலாம்னா, தப்பா புரிஞ்சுங்கன்னா நிறைய பேர் இருக்கீங்க. சரியா புரிஞ்சு கொஞ்சம் பேர் இருக்குங்க. தப்பா ஏன்னா அப்படி பழகிட்டீங்க. ஆனா தப்பா புரிஞ்சுக்காதீங்க, சரியா புரிஞ்சுக்கோங்க. தவறு இல்லை, நம்ம குழந்தைகள் தானே. தப்பா புரிஞ்சுக்கிட்டு அப்ப சரியா புரிஞ்சுக்கணும். தப்பு கத்துக்கு தானே வந்திருக்கும், தவறு கிடையாது. கத்துக்கு தான் வந்திருக்கும். தப்பா தான் கரெக்டா வருவோம் இல்லையா? அதனால அதுல ஒரு தவறு கிடையாது. அப்போ இந்த மருந்துகள் என்ன பண்ணும்னா உங்களுடைய ஆன்மாவில மாற்றங்களை உண்டாக்கும், உங்களுடைய மனதில மாற்றங்களை உருவாக்கும். இந்த கர்மா எனர்ஜி ஹீலிங் மெடிசன் சாப்பிட்டீங்கன்னா நீங்க ரேக்கி எனர்ஜி கிடைச்சா உங்களுடைய உடம்புலையும் மனசுலையும் ஆன்மாவிலையும் என்ன மாற்றங்கள் வருதோ, நீங்க பிராணிக் ஹீலிங் எனர்ஜி எடுத்தா உங்களுக்கு உடம்புலையும் மனசுலையும் ஆத்மாவிலையும் என்ன மாற்றங்கள் வருதோ, மற்ற எனர்ஜி முறைகள்ல போனீங்கன்னா உங்க உடம்புலையும் மனசுலையும் ஆன்மாவிலையும் என்ன மாற்றங்கள் வருதோ அந்த மாற்றங்களை நீங்க ஜஸ்ட் இப்படி எடுக்கிற இன்டர்னல் இன்டேக்கா எடுக்கிற அந்த மூலிகைகளான உண்டான மருந்துகள்ல உங்களுக்கு மாற்றம் கிடைக்கும். எவ்வளவு சிம்பிளா கொடுத்துருக்காங்க பாருங்க. ரேக் ஹீலிங் இப்படி கத்து பிராக்டிஸ் பண்ணி செல்ஃப் ஹீலிங் கொடுத்து இப்படி பண்ணி அப்படி பண்ணி அவசரப்படாதப்பா கொடுக்குறாங்க. அது ஒரு லெவல். நீங்க அதுலயும் தேர மாட்டேன்றீங்க. சரி, ஓகே. பிராணிக் ஹீலிங் ஒண்ணு கொடுக்குறாங்க. இதெல்லாம் வச்சு இப்படி பண்ணி இப்படிலாம் செய்யப்பா, அதுலயும் தேர மாட்டேன்றீங்க. அப்போ இறைவன் கருணை உள்ளவர், இறைவன் அன்புமயமானவர், ஆனால் கர்ம விதிக்கு உட்பட்டு செயல்படுவார். இறைவன் அன்புமயமானவர், கருணை உள்ளவர். கருணையின் ஒத்துமொட்ட வடிவம் அவர் தான், அன்பின் ஒத்துமொட்ட வடிவம் அவர் தான். ஆனால் கர்ம விதிக்கு உட்பட்டு செயல்படும், அதை மீறி செயல்படும். அங்கேதான் கால் விலங்கு, கை விலங்கு. ஸோ இந்த மருந்துகளை சாப்பிடுவதன் மூலமாக நீ இதெல்லாம் மாத்திக்கோன்ற. அப்ப எவ்வளவு இறைவனும் சித்தர் பெருமக்களும் எவ்வளவு இறங்கி வராங்க பாருங்க. இறங்கி வராங்க, அவங்கதான் இறங்கி வராங்க. நீங்கெல்லாம் ஒண்ணு ஏறி போல, அவங்கதான் இறங்கி வராங்க. நல்லா பாத்துங்க. நாம் ஒன்னும் ஏறி போல, நாம் ஒன்னும் அதே பந்தாவோட தான் இருப்போம். நான் நல்லவன், நான் வல்லவன், நான் யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்கல, நான் என்ன மாதிரி யோகியம் யாருமே இல்லை, என்ன மாதிரி பெர்ஃபெக்ட் பர்மிஷன் யாருமே கிடையாது, நான் தான் சூப்பர் அப்படின்னு நாம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அப்படி இல்லை. அப்போ இறைவன் தான் இன்னும் கொஞ்சம் கீழே கீழே இறங்கி வந்துட்டு இருக்காரு. இன்னும் கீழே கீழே இறங்கி, சரிப்பா உன்னால பிராணி கிளீன் செய்ய முடியலையா, ரைட், ஓகே. உன்னால வந்து ரேக்கி ஹீலிங் பண்ண முடியா, ஓகே. இன்னும் அதர் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி ட்ரீட்மெண்ட் பண்ண முடியா, ஓகே. உன்னால 1 hour 1.5 மணி நேரம் மெடிடேஷன் பண்ண முடியலையா, சரிப்பா, ஓகே. உன்னால கிறிஸ்டல் யோகா பண்ண முடியலையா, சரிப்பா, ஓகே. ஏன்னா கிறிஸ்டல் மெடிடேஷன் 1 hour பண்ணும், பண்ண டைம் இல்லை, ஓகே. கிறிஸ்டல் யோகா ஒரு நாளைக்கு 50 நிமிஷம் பண்ணணும், பண்ண டைம் இல்லை, சரி, ஓகே. இதையாவது சாப்பிடு, இதையாவது சாப்பிடு, இதையாவது சாப்பிட்டாவது கொஞ்சம் ஓரளவுக்கு நான் பண்ணி கொடுக்குறேன், பண்ணுங்கோன்ற. அதைத்தான் நாம கொடுக்குறோம்.
கர்மா எனர்ஜி ஹீலிங்ல ரிசல்ட் யூஸ் பண்ணா என்ன ரிசல்ட் கிடைக்குமோ, என்ன மெடிடேஷன் பண்ணா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்குமோ, நீங்க என்ன மாதிரியான மெடிடேஷன் யோகா கிறிஸ்துவ பயன்படுத்தி பண்ணா கிடைக்குமோ, அதை அட்லீஸ்ட் இதையாவது பண்ணுப்பா, நான் உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் கொடுக்குறேன். அது என்ன கொடுக்கணுமோ கொடுப்பாரு. இதையாவது பண்ணுங்கன்னு சொல்றாரு. அந்த கர்மா எனர்ஜி ஹீலிங் மெடிசன் கூட நான் சாப்பிட மாட்டேன்னா அப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? சிறுவர் என்ன பண்ணுவாங்க, இறைவன் தான் என்ன பண்ணுவாங்க. இவ்வளவு தூரம் இறங்கி வந்து ஸோ அப்ப வந்து சக்தி நிலைகளை சரி செய்வது சரிதான். ஆனா வந்து அந்த சரி செய்ய அளவுக்கு கூட தேவையில்லாத அளவுக்கு நம்ம இந்த இன்டர்னல் அந்த கர்மா எனர்ஜி ஹீலிங் மெடிசன்ஸ் சாப்பிட்டோம்னா இந்த ப்ரானிக் ஹீலிங்ல என்ன ரிசல்ட் வருதோ, இந்த ரேக்கில் என்ன ரிசல்ட் வருதோ அந்த ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்றேன். அதனால தான் வந்து ப்ரானிக் ஹீலிங் வந்து எனக்கு கை கொடுக்கல சார், படம் கொடுக்கல சார் அப்படின்றவங்களும், ரேக்கி ஹீலிங்ல வந்து எனக்கு படம் கொடுக்கல சார் அப்படின்றவங்களும், மற்ற எனர்ஜி முறைகள் நிறைய இருக்கு, அது படம் கொடுக்கலன்றவங்களும் இந்த கர்மா எனர்ஜி ஹீலிங் மெடிசன் கொஞ்சம் கண்டிப்பா எடுத்துக்கோங்க. அதுல கிடைக்கிற ரிசல்ட் ஓரளவுக்கு உங்களுக்கு நியர்லி 50 to 70%, 50 to 70% கிடைக்கும். அப்போ கூட இதையும் பண்ணுங்க. உங்களால் முடியலன்னு போது இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதுக்காக தான் கர்மா எனர்ஜி ஹீலிங் மெடிசன் நம்ம ப்ரிஸ்கிரைப் பண்ணிக்கிறோம். இந்த அளவுக்கு வந்து அட்லீஸ்ட் சப்பி சாப்பிடுங்க, வாயில போட்டு தண்ணி குடிங்க, இதையாவது பண்ணுங்க. நான் உங்க டிஎன்ஏ இருக்கிற உள்ள எல்லாம் போயிட்டு உள்ள என்னன்னா பண்ணி கிரியேட் பண்ணி பக்கா பண்ணி கொடுத்து இறங்கி கர்மாவில் தலையிடுவது போல் இருக்கிறதே அப்படின்னா, கர்மாவில் வந்து அந்த மாதிரி பண்ணா கர்மாவில் தலையிடுறோம். அந்த அடுத்தவங்களுடைய கர்மா தலையிடுறதுனாலதான் ப்ரானிக் டஸ்ட் ரேக்கி டஸ்ட் ப்ராப்ளம் வருது. அடுத்தவங்களுடைய கர்மாவை வந்து நம்ம போயிட்டு குறுக்க நுழையும். நான் போய் அவங்க எனர்ஜி ஃபீல்டில் உள்ள போகிறோம், அவங்க ஆறாவில் உள்ள போகிறோம், அவங்க ஆறாவை ஸ்கேன் பண்ணுறோம், அவங்க ஆறாவை வந்து கிளன்சிங் பண்ணுறோம், எனர்ஜைஸ் பண்ணுறோம், அப்புறம் தென் ஸ்டெபிலைஸ் பண்ணுறோம். அப்போ பண்ணும்போது அவங்க ஆறாவோட நம்ம இன்ட்ராக்ட் ஆகும். அந்த ஆறாவோட இன்ட்ராக்ட் ஆகும் பொழுது அந்த நெகட்டிவ் எனர்ஜி நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் வரும். எப்படி ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கும் ரமண மகரிஷிக்கும் இப்படியெல்லாம் அந்த நெகட்டிவ் கொஞ்சமாக வந்ததும், அதே மாதிரி நாட் ஓன்லி க்ரானிக் கில்லர்ஸ், லைக் கில்லர்ஸ், மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ல இருக்கிற எந்த வகையான டாக்டர்ஸ் இருந்தாலும், அலோபதியில இருந்து எந்த முறைகள் நீங்க எடுத்தாலும் எல்லாருடைய அவங்க பார்க்கின்ற நோயாளிகளுடைய, அவங்க கவுன்சிலிங் கொடுக்குற நோயாளிகளுடைய, அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்குற நோயாளிகளுடைய, அவங்க யாருக்கெல்லாம் சர்ஜரி பண்ண நோயாளிகள் நெகட்டிவ் வந்து கண்டிப்பா நமக்கு வரும். அந்த எனர்ஜியை எப்படி அவாய்ட் பண்ற டெக்னிக்கை சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணாங்கன்னா ட்ரீட்மெண்ட் கொடுக்குறவங்க சஃபரிங் இல்லாம இருப்பாங்க. இல்லைன்னா அவங்களும் ஜஸ்ட் லைக் அதர்ஸ், அவங்களும் சஃபர் ஆகும். இது எல்லாருக்கும் எனக்கும் போகும். நான் ஹீல் பண்றேன், நான் கவுன்சிலிங் கொடுக்குறேன், நான் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம், எனர்ஜி கவுன்சிலிங் கொடுக்குறோம் அப்படின்னாலும், ஈவன் ஃபோனில் பேசினா கூட அவங்களுடைய நெகட்டிவ் எனர்ஜி வரும், கன்ஃபார்மாக வரும். பட் சித்தர்கள் சொல்ற முறைப்படி அதை நம்ம ப்ரொடெக்ஷன் பண்ணி அது சில ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் நம்ம பண்ணிக்கிறதுனால அது என்ன பாதிக்காது. என்னன்னா நீங்க ஒருத்தர் பேசுற போனப்போ நான் பெட்ன்னு ஆயிடும். ஃபோனில் பேசும்போது எனர்ஜி வரும். ட்ரீட்மெண்ட் நேரில் பார்க்குறது, ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது அது வேறு சமாச்சாரம். ஃபோனில் பேசி அவங்க குறைய கேட்டு அந்த குறைய கேட்கும் பொழுதே அந்த அவங்க நெகட்டிவ் எனர்ஜி நமக்கு வரும். நான் பற்ற வேண்டியதான். அடுத்த கிளாஸ் கூட வரும். அது எல்லாருக்கும் பொதுவானதுதான். டாக்டர் எங்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. மற்றவங்களுக்கு எனக்கு என்ன வித்தியாசம்? அதுக்கு நான் சித்தர்கள் சொன்ன முறைப்படி ப்ரொடெக்ஷன் பண்ணிட்டு அதை ஒரு ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கணும். ப்ரொடெக்ஷன் பண்ணிட்டோம்னா அப்போ நாம வந்து நம்மகிட்ட இருந்து அவங்க ஜஸ்ட் பேசினா நம்மகிட்ட எனர்ஜி போகும். அவங்க போன்ல பேசினாலும் சரி, நேர்ல பார்த்தாலும் சரி, இப்போ ஈவன் கிளாஸ்ல பார்த்தாலும் சரி, எந்த வரைக்கும் லைவா வந்தாலும் சரி, நம்ம கிட்ட இருந்து இங்கே இருந்து டாக்டர் பாசிட்டிவ் எனர்ஜி போகும். அது நல்லா ரியலைஸ் பண்ணலாம். போன்லயே என்ன அவங்க நேர்ல பார்த்துருக்க வேண்டாம், அவங்களும் நேர்ல பார்த்துருக்க வேண்டாம், நானும் அவங்கள பார்க்கல, அவங்களும் எனக்கு தெரியாது. இருந்தாலும் கூட ஜஸ்ட் என்னுடைய குரல் போன்ல கேட்டாலே கூட அவங்களுக்கு நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜி போகும். இங்கிருந்து பாசிட்டிவ் எனர்ஜி தான் போகும். அவங்களுக்கு நல்லா பாசிட்டிவா இருக்கும். அதை நல்லா ஃபீல் பண்ணாங்கன்னா தெரியும். ஃபீல் பண்ணாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, டாக்டர் மாசத்துல ஒரு 5 நிமிஷம் மட்டும் பேசுங்க டாக்டர் போன்ல, அது வச்சு நாங்கள் 1 மாசம் ஓட்டிக்குவோம் டாக்டர். நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணுவோம், ஒரு 5 நிமிஷம், ஒரு 5 மினிட்ஸ் ரொம்ப வேண்டாங்க, ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை பேசுங்க போதும். அந்த பாசிட்டிவ் எனர்ஜி எங்கள் குடும்பத்துக்கு 1 மந்த் ஓடும். அப்போ அடுத்த மாசத்துக்கு ஒரு தடவை பேசணும், மாசத்துக்கு ஒரு தடவை பேசினா கூட போதுங்க. ஏன்னா அந்த எனர்ஜி வந்து அவங்க ஃபீல் பண்ணதுனால அவங்க நிறைய பேர் பேசுறாங்க. போன்ல பேசுங்க டாக்டர் போதும், நேர்ல கூட பார்க்கல, அலோவ் பண்ணலன்னா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவாங்க, பேசுவோம். அப்ப யார்கிட்ட நாம் பேசினாலும் அந்த எனர்ஜி வந்து இங்க இருந்து அவங்களுக்கு போகும். இங்க இருந்து எனக்கு கண்டிப்பா டாக்டர் உங்களுக்கு போகும். அதை நீங்க உணர முடியும். அதை நான் சொல்றதோட நீங்க தான் சொல்லணும். ஆமா சார், உங்கள்கிட்ட பேசின பிறகு அது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி எனக்கு வருது சார். எனக்கு மைண்ட் லெவல்ல, ஆர்ஆர் லெவல்ல, பிசிக்கல் லெவல்ல எனக்கு ஏதோ ஒரு புத்துணர்ச்சி இருக்கு சார், ஒரு நம்பிக்கை இருக்கு சார், ஒரு எனர்ஜி இருக்கு சார், அந்த சோகம் துக்கம் எல்லாம் போயிடுச்சு சார், குறைஞ்சிச்சு சார், நான் வந்துருவேன்னு ஒரு நம்பிக்கை வந்துருக்கு சார்
அப்படி சொன்னாலே அதே ஒரு பெரிய விஷயம் தான். அதே ஒரு பெரிய எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் தான். ஸோ பாசிட்டிவ் எனர்ஜி கிட்டே இருந்து தான் நெகட்டிவ் எனர்ஜிக்கு எனர்ஜி போகும். நெகட்டிவ் எனர்ஜி டு நெகட்டிவ் எனர்ஜி போகும், அது நெகட்டிவாகவே போகும். அது மாதிரி நிறைய பேர் சஃபர் ஆகும். பட் டாக்டர் நம்ம கான்டாக்ட் பண்ணும்போது இங்கிருந்து பாசிட்டிவ் எனர்ஜி மட்டும்தான் போகும். சரியா? தென் ஆனால் இந்த கேள்விக்கு நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இது ஏதாவது டவுட் இருந்தால் நான் கிளியர் பண்ணுறேன், போடுங்க. தென் அந்த சகோதரிக்கு மட்டும் ஒன்று சொல்லி முடிச்சிடறேன். டைம் ஆகி போச்சு, 6:30 ஆயிடுச்சு. கோழி வளர்க்கலாமான்னு போட்டுருக்கேன். ஆக்சுவலாக வந்து அந்த நாயை அடிக்கிறீங்க, அந்த நாயை யாரெல்லாம் அடிக்கிறீங்களோ அந்த வழி கண்டிப்பாக உங்களுக்கு வரணும், கண்டிப்பாக வரும். உடனே மற்றவங்க கமெண்ட் போட்டோம், ஐயோ டாக்டர் மிரட்டுறாரு, இதான் உண்மை. என்ன செய்றீங்களோ அது நமக்கு திருப்பி வரும். நீங்க ஒரு நாயை அடிச்சு இந்த நாயை அடிச்சு அது வலிக்குது அப்படின்னா அது உங்ககிட்ட சொல்லாது, சண்டை பிடிக்காது, அது அடி வாங்கின்னு போயிடும். ஆனால் அந்த வலி வேதனை உங்களையும் உங்களை சார்ந்தவரையும் பாதிக்கும், கண்டிப்பா பாதிக்கும். மாட்டு கருத்து. அப்ப நாங்க கோழி வளர்த்துறோம், எப்படி சார் வளர்த்துறது? என்னுடைய ஹம்பிள் அட்வைஸ் என்னன்னா, தயவு செய்து இந்த கோழியை வீட்டை வளர்த்தாதீங்க, கோழிப்பண்ணை நடத்தாதீங்க, கோழிப்பண்ணை வீட்டையும் வச்சிருக்காதீங்க, வேண்டாம். இது வரைக்கும் அந்த கோழிப்பண்ணை நடத்தினவங்கன்னு பார்த்தா அரௌண்டு ஒரு 40-50 பேர் எங்கிட்ட கவுன்சிலிங் வந்திருப்பாங்க. நாமக்கல் சைடில், நாமக்கல்ல அந்த சைடில் தான் அந்த பெல்ட் தான் நிறைய கோழிப்பண்ணை பெல்ட் அங்கே. அப்புறம் சென்னையில் சில பேர் கோழிப்பண்ணை வச்சிருக்கவங்க வந்திருக்காங்க எங்கிட்ட. இங்கே நங்கநல்லூர்லேருந்து வந்திருக்காங்க, இன்னும் சில ஏரியாலேருந்து வந்து கோழிப்பண்ணை வச்சிருக்காங்க. இப்போ நாமக்கல் பெல்ட்லேருந்து நிறைய பேர் வருவாங்க, கோழிப்பண்ணை வச்சுட்டு இருக்கவங்க நிறைய பேர் வருவாங்க. அவங்க பிரச்சனைக்காக வரும். அப்போ நான் அவங்களுக்கு அட்வைஸ் சொல்றேன், சார் அது கோழிப்பண்ணை வேண்டாம், அது நெகட்டிவ், அது கோழிப்பண்ணை வேண்டாம். கோழிப்பண்ணை வச்சா உங்களுக்கு இந்த மாதிரிலாம் பிரச்சனை வரும், இந்த மாதிரிலாம் கட்டங்கள் இருக்கும். அதனால அந்த கோழிப்பண்ணையினுடைய ஓனராக நீங்க இருக்காருங்க, அந்த கோழிப்பண்ணையிலே வேலை செய்யாதீங்க, கோழிப்பண்ணை வேண்டாம், அது விட்டுடுங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசனை பண்ணியிருக்காங்க. அப்புறம் அதுக்கு பிறகு கோழிப்பண்ணை விட்ட பிறகு சொன்னாங்க, சார் இப்போ நல்லா இருக்கேன் சார். அது குல தொழிலா செஞ்சுட்டு வந்தோம் சார். எங்க தாத்தா பண்ணாரு, எங்க அப்பா பண்ணாரு, நான் பண்ணேன். இப்போ அது நீங்க சொன்னீங்க, ஆனா நான் விட்டுட்டேன் சார், நான் வேற பிசினஸ் டைவர்ட் ஆயிட்டேன் சார், கோழி பண்ணி விட்டேன் சார். இப்போ அந்த கஷ்டமெல்லாம் போயிடுச்சு சார். நான் சொன்ன பரிகாரம் உங்களுக்கு அதான் சொன்னேன், நான் வேற ஒன்றும் பரிகாரம், இந்த கோயிலுக்கு போங்க, அந்த கோயிலுக்கு போங்க, அந்த சாமிக்கு முடியும், இந்த சாமிக்கு முடியலாம் சொல்லுங்க. அப்புறம் கிளைர் வாயின்ஸ்ல பார்த்துட்டு கோழி பண்ணையில வளர்த்துறதுல உங்களுக்கு இவ்வளவு நெகட்டிவ் கர்மா வருது, கோழி பண்ணை நீங்க அந்த ப்ரொஃபஷன் அந்த பிசினஸா வச்சு பண்றதுல இந்த நெகட்டிவ் எல்லாம் உங்களுக்கு வருது, கோழி பண்ணையில வேலை செய்யறவங்களுக்கும் இந்த நெகட்டிவ் எல்லாம் வருது, அதனால இதை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம். அந்த கோழிப்பண்ணை உரிமையாளர்கள் அந்த பிசினஸ் விட்டு வந்த பிறகு, சார் நான் இப்ப நல்லா இருக்கேன் சார், நல்லா மகிழ்ச்சியா சந்தோஷமா இருப்பேன் சார். ஆனா 3 தலைமுறை நாங்க இப்படி கஷ்டப்பட்டு வந்தோம் சார், தெரியல சார், தெரியல ஏதோ இந்த தலைமுறையாவது இறைவன் வழிகாட்டு இருக்காரு அவரு, இல்லப்பா அந்த பிசினஸ் நமக்கு வேண்டாம். அப்போ நாட்டுல கோழி பண்ணி எல்லாரும் விட்டாங்கன்னா அப்போ கோழி முட்டைக்கு என்ன சார் பண்றது? அப்போ கோழி யார் வளர்த்துவா? அப்போ யாரா வளர்த்தாலும் கோழி சாப்பிட முடியும், முட்டையும் சாப்பிட முடியும், அது ஒரு கேள்வி வரும். இதுக்கு நான் பின்னாடி ஆன்சர் பண்ணுவேன், இன்னைக்கு இதோட முடிக்கும். நீங்க வாடுக வேண்டாம், அவ்வளவுதான். நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னா, நீங்க சந்தோஷமா இருக்கணும், நீங்க ஹாப்பியா இருக்கணும்னா இந்த கோழி பண்ணையை வந்து யாரை கட்டி முடிச்சுடுங்க, கோழி பண்ணை வேண்டாம், வேற பிசினஸ் செட் பண்ணிக்காங்க. வேற பிசினஸ் நல்லா செட் பண்ணிட்டு அப்புறம் இதை விடுங்க. ஐயோ டாக்டர் சொல்லிட்டா நான் கோழி பண்ணி விட்டு அம்போ நிக்கணும் ஒரு கமெண்ட் போடாதீங்க அப்புறம் குரூப்ல. சரியா? சொல்றத கரெக்டா வாங்கி அப்ளை பண்ணு. முடிஞ்ச வரைக்கும் நீங்க நல்லா இருக்கணும், உங்க சந்ததிகள் நல்லா இருக்கணும், நீங்க ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் தயவு செஞ்சு அந்த கோழி பண்ணைய விட்டுடுங்க, வீட்டுல கோழி வளர்க்காதீங்க, வேற ஒரு பிசினஸ் இன்கம் நல்லா செட் பண்ணிட்டு அதுக்கு பிறகு வந்து இந்த கோழி பண்ணி விட்டு கிராஜுவலா அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா விட்டு அது குட் பை சொல்றேன். என்னுடைய அட்வைஸ் இது, என்னுடைய அட்வைஸ், என்னுடைய அனுபவத்துல கர்மா எனர்ஜி ஹீலிங் இறை சட்டத்தின்படி நான் சொல்ற அட்வைஸ். இந்த அட்வைஸை நீங்க ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும், ஃபாலோ பண்றதும் ஃபாலோ பண்ணாததும் உங்களுடைய இருக்கும். தட் இஸ் அப் டு யூ. இறைவன் வந்து மனிதனுக்கு ரொம்ப அளவுக்கு அதிகமாக சுதந்திரம் கொடுத்துக்கிறாரு. அந்த அளவுக்கு அதிகமான சுதந்திரம் தான் அவனை அளவுக்கு அதிகமாக தப்பு செஞ்சு வச்சு கட்டப்பட வைக்குது. அந்த அளவுக்கு அதிகமான சுதந்திரத்தை பாசிட்டிவா பயன்படுத்துறவன் இறைநிலை அடையிறான், மேலா போயிடும், சொர்க்கத்துக்கு போயிடும், நல்ல நிலைக்கு போயிடும். அந்த அதே சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தி கஷ்டப்படுறோம். அப்போ இங்க சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க கோழி பண்ணையை வளர்த்தலாமா வேண்டாமா, அதை வச்சு ரன் பண்ணலாமா வேண்டாமா, வீட்டுல கோழி வளர்க்கலாமா வேண்டாமா, பண்ணையை ரன் பண்ணலாமா விட்டுடலாமான்றது அட் இஸ் அப் டு யூ. பட் என்னுடைய சஜஷன் வந்து அதை விட்டுடுங்க, வேண்டாம். அது நெகட்டிவ் கர்மா கொடுக்குது, உங்களுக்கும் உங்க ஃபேமிலிக்கும் நெகட்டிவ் கர்மா கொடுக்குது, அது வேண்டாம் அப்படின்னு பொதுவாக எல்லாருக்குமே சொல்றதுதான். அது இப்போ கேள்வி வந்தாலும் உங்களுக்கும் சொல்றேன். அதனால வீட்டுல ஹென் வச்சிருக்கேன், அது மாதிரி பண்ணுது அப்படின்னா பண்ணது முடிஞ்ச வரைக்கும் அது குட் பை சொல்லிட்டு மாதிரி வேற ஏதாவது ப்ரொஃபஷன், நல்ல ப்ரொஃபஷன் போயிட்டு நல்லா பிசினஸ் பண்ணிட்டு
அதை வருமானத்துக்கு ஸ்ட்ரென்த் பண்ணிட்டு ஒரு ஷூர் பண்ணிட்டு அப்புறம் அது பிறகு இதை வெளியிடும். நீங்க இறைவனை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்தால் இறைவனை உங்களை நோக்கி 10 அடி எடுத்து வைப்போம். இதை புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் அண்டர்லைன் பண்ணிக்கோங்கன்னு சொல்றது என்ன, நீங்க மைண்ட் அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். ஃபார்முலா மாதிரி ஸ்டோர் பண்ணி, இது எந்த காலத்தும் மாறாது. எந்த காலத்தையும் இறைவனை நோக்கி நீங்க ஒரு அடி எடுத்து வைத்தால் இறைவனை உங்களை நோக்கி 10 அடி எடுத்து வைப்பாங்க. இதுதான் கான்செப்ட். அப்ப தீய கர்மாக்களை போக்கி நல்ல கர்மாக்களை உருவாக்கி நான் நல்லா சந்தோஷமா ஹாப்பியா இருக்கணும், அடுத்த உயர்நிலைக்கு போகணும்ன்ற ஸ்டெப்ல நீங்க இந்த மாதிரி தீய கர்மாக்களை கொடுக்கின்ற தொழில்களை நீங்க கைவிடுறீங்க, நீங்க விட்டு வெளியே வரீங்க அப்படின்னும் பொழுது இறைவன் உங்களுக்கு எந்த வகையாவது உங்களுக்கு பாசிட்டிவா நல்ல வழிகளை காட்டி உங்களை உயர்த்துவான். உங்களை டீல்ல விட்டுற மாட்டான், அம்போன்னு விட்டுற மாட்டான். இறைவனை நம்புங்க. டாக்டர் இளங்கோ நம்பாதீங்க, இறைவனை நம்புங்க. இறைவன் என்ன சொல்றாரோ அதான் டாக்டர் இளங்கோ சொல்றாரு. அப்ப டாக்டர் இளங்கோ கூட நம்ப வேண்டாம், இறைவனை நம்புங்க. இறைவன் சொல்றாரு, நீங்க அதை விட்டுட்டு வேற பாசிட்டிவா வேற நீங்க மனசை நினைக்கும் பொழுதே கடவுள் அவங்களுக்கு உண்டான வழிகளை சரியா காட்டுவார். சரியான தொழிலுக்கு போக சரியான திசை வழிகளை காட்டுவார். அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, நீங்க சந்தோஷமா ஹாப்பியா இருக்கும். கொஸ்டின் ஆன்சர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னைக்கு இதோட முடிச்சுக்கணும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஆச்சு. நான் இன்னைக்கு பேச வந்த சப்ஜெக்டே வேற, இன்னைக்கு பேசுனதே வேற. சார் தலைப்புல 3 விஷயம் போட்டிருந்தாரு, அதை பத்தி பேசவே இல்லை. நாளைக்கு பேசுவோம். இன்னைக்கு வேற ஏதோ ஆரம்பிச்சு ஏதோ போயிட்டோம். அதனால நாளைக்கு இந்த கிளாஸ்ல இதே சப்ஜெக்ட் தான், அந்த 3 கேள்வி போட்டிருந்தாரு இல்லையா, அதை பத்தி நம்ம நாளைக்கு பேசுவோம். சரியா? ஓகே. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே எல்லை இலாதானே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை என்னுள்ளருள்வாய். சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு.